So all I request you to is just listen this class attentively. So எந்த டவுட்ஸ்னாலுமே அங்கே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. It is a problematic paper. திரும்பவும் சொல்றேன், signal system is not a theory paper. It is a purely problem based paper. ஓகேவா? ரொம்ப 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 சிம்பிளான பேப்பருங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் ட்ரிபிள் முடிச்சுட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் சிஸ்டம்ஸ் தான். ஆக்சுவலாக நான் ஸ்கூலிங் அதாவது காலேஜில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி வந்து நான் அவாய்ட் பண்ண பேப்பர். பட் இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பேப்பர் சிக்னல் சிஸ்டம்ஸ் தான். அதனால அது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஸோ ரொம்ப 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 ஈஸியான பேப்பர். மற்ற பேப்பர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஃபுல் மார்க்ஸ் சிக்னல் சிஸ்டம்லையும் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாத்தையுமே வாங்க முடியும். சரி, வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட் அஸ் கோ டு டுடேஸ் செஷன். சிக்னல் சிஸ்டத்தில் ஐ ஹோப் இந்த ரீசன் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், சிக்னல் சிஸ்டம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ல நம்ம எதை கவர் பண்ண போறோம் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இன் டுடே செஷன் we are going to cover first basic of signal. ஸோ இந்த வீக் ஃபுல்லாமே உங்களுக்கு இதுதான் கிளாஸஸ் போகுது, பேசிக்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இந்த வீக் பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா பார்க்க போறோம். அதுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் அவைலபிள். ஓகேங்களா, என்னென்ன சிக்னல்ஸ் தான் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிக்னல்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும், லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், இந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அதெல்லாம் பார்த்துருவோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சு என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா we will classify the signals. ஓகேவா, சிக்னல்ஸ் வந்து எப்படின்னா கிளாசிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டு we will segregate the signals. ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சிக்னல்ஸோட பேசிக்ஸ் முடியும். இந்த வீக் நம்ம இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம், வேற எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் we will complete this we will go for systems. Okay, so before going to the syllabus, so before going to the subject, first let us know what is meant by signal. Signal அப்படின்னா என்ன? What is meant by signal? So if anyone has any idea you can share. I will give 1 or 2 seconds time. இல்ல அப்படின்னா நான் signal அப்படின்னு நினைச்சேன். So very simple, a very simple thing. Signal is nothing but, so it has what is meant by signal. First let me tell what is signal. It is nothing but it is some data. ஓகேவா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா some data. So some data அப்படின்னா என்னதுங்க, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா, ஈவன் நாய்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஃபார்ம் ஆஃப் சிக்னல். ஓகேவா, அதுவும் பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் சிக்னல். பட் நம்ம ஏன் அது சிக்னல் கீழே கிளாசிஃபை பண்ண மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் ஒரு ரீசன் வேணுங்க. சிக்னல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தட் நீட் ஸ்பெசிபிக் ரீசன். ஓகே, சிக்னல் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் ரீசன் என்னன்னு சொல்லியிருக்கேன். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரெப்ரசன்ட் எனி ஃபார்ம் ஆஃப், ஓகேவா, எனி ஃபார்ம் ஆஃப் த திங்ஸ் தட் ஆர் அரௌண்ட் அஸ். அதாவது நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, ஃபீல் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த உங்களால கண்ணில் பார்க்குற மாதிரியோ காதுல கேட்குற மாதிரியோ இல்ல ஃபீல் பண்ற மாதிரியோ உங்களால ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ல எழுத முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிக்னல். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் நதிங் பட் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அண்ட் இன்ஃபர்மேஷன். அது எதோ வேலை இருக்கலாங்க, அது எனக்கு தெரியாது. ஸோ சிக்னல் அப்படின்றது என்னன்னு சொல்லிடுறேன். இட் இஸ் நதிங் பட் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அண்ட் இன்ஃபர்மேஷன். அது எதோ வேலை இருக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் கேன் பி எனிதிங். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஓகேவா, இந்த மாதிரி உங்களால ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை if you are able to represent it in terms of mathematical equation with respect to time, அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சிக்னல். ஓகே, so what is my signal? It is nothing but mathematical representation of any information which is a function of time. So anything that I'm going to represent must depend on timing. Okay, so what is my signal? Let me again repeat. It is nothing but ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை டைமை பொறுத்து உங்களால மேத்தமெட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் let us take a voltage signal. It is nothing but an AC voltage signal. V of t equal to Vm sin omega t. Okay, so this is nothing but a voltage signal where this thing இங்க இருக்குல்ல தெரியுங்களா, இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன டேட்டா எழுத போறோமோ அந்த டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ற பாராமீட்டர். Here V is nothing but the function. Here V is nothing but the function and the t is nothing but the parameter at which the function depends.
parameter at which function depends. Okay. So I'm going to derive some function with respect to some other function. அதோட வேல்யூ என்ன பண்ணிருக்காங்க, ரைட் சைடுல பிரஸ் பண்ணிருக்காங்க, where vm is nothing but my, so instant value ன்றதை விட peak value. Okay, where vm is nothing but here it represents peak value. sin omega t அப்படின்றது peak வேல்யூன்னுவாங்க. இல்ல அப்படின்னா ஜெனரலா இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இது வந்து ஆம்ப்ளிடியூட் அல்லது சிக்னலோடைய ஸ்ட்ரென்த், பலம் அல்லது ஹைட், எது வேணும் சொல்லலாம். ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா யூ கேன் கால் இன் மல்டிபிள் நேம். ஓகேவா? ஸோ irrespective of whatever be the name, this thing is going to represent the maximum value or minimum value that can be achieved by signal. ஓகேவா? சிக்னல் வந்து அதிகபட்சம் எவ்வளவு வேல்யூ அச்சீவ் பண்ண முடியும், குறைஞ்சபட்சம் எவ்வளவு வேல்யூ அச்சீவ் பண்ண முடியும், அந்த போர்ஷன் தான் என்ன பண்ணுது, இந்த வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. சைன் ரெப்ரசென்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் வேவ் ஃபார்ம். இப்போ நம்ம சிக்னல் ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா அது நேச்சுரலா என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஒமேகா அப்படின்றது அந்த நேச்சுரல் வேவ் ஃபார்ம் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இந்த ஒமேகா ரெப்ரசென்ட்ஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, வேர் டி ரெஃபர்ஸ் டு டைம். ஸோ அப்ப சிக்னல் அப்படின்றத வச்சு என்ன பண்ணலாங்க, இந்த டெஃபினிஷன் அப்படிங்க கோரிலேட் பண்ணோம் அப்படின்னா you can see it is nothing but mathematical representation. It is nothing but a mathematical equation. We are using it in electrical engineering. Okay, so it is nothing but a mathematical equation which has some information. இதுக்குள்ள some data இருக்கு. ஓகேவா? which is nothing but it is a function of time. It is nothing but a function of time. ஓகேவா? the signal அப்படின்னா புரிஞ்சுதுங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா mathematical representation of any information that is a function of time. ஓகேவா? whose value is a function of time. இந்த மாதிரி இருந்தா the signal அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்போ டைம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த டைம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ல இருக்கும் அதை பத்தி பார்த்துடலாம். ஓகேவா? since we have said about time, let us see what are all the possibilities that the time can exist. So the next thing we need to see is classification of signal. Signals or a classification. So ஒரு சிக்னல்ல வந்து ஜெனரலா 4 கேட்டகரி கீழே கிளாசிஃபை பண்ணாங்க. ஓகேவா? 4 கேட்டகரிக்கு கீழே கிளாசிஃபை பண்ணலாம். இந்த 4 கேட்டகரி ஆக்சுவலா 2 கேட்டகரியில இருந்து அரைஸ் ஆன பேராமீட்டர். ஓகேவா? சிக்னல் வந்து ஜெனரலா 4 கேட்டகரியில கிளாசிஃபை பண்ண முடியும். அந்த 4 கேட்டகரி எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 4 கேட்டகரி ஆக்சுவலா 2 கேட்டகரியில இருந்திருக்கும். ஓகேவா? சோ ஒரு சிக்னலை ஜெனரலா டோட்டலா 4 கேட்டகரியில கிளாசிஃபை பண்ண முடியும். அந்த 4 கேட்டகரி எப்படி அரைஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, இட் அரைசஸ் ஃப்ரம் ஜெனரல் 2 கேட்டகரிஸ். இட் இஸ் நதிங் பட் one is nothing but amplitude. ஆம்ப்ளிடியூட்னா அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ண முடியும். இன்னொரு பேராமீட்டர் பாத்தீங்கன்னா அந்த சிக்னலோடைய டைமை பேஸ் பண்ணி நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும். சரியா? ஸோ ஐ கேன் லெட் மீ அகைன் ரிப்பீட். சிக்னலை வந்து ஜெனரலா 4 கேட்டகரிஸ்ல கிளாசிஃபை பண்ண முடியும். இதுல அந்த 4 கேட்டகரி எங்கிருந்து அரைஸ் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த 2 கேட்டகரியில அரைஸ் ஆயிருக்கும். ஒன்னு அந்த சிக்னலோடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். இன்னொன்னு அந்த சிக்னல் எந்த டைம் ஆக்சிஸ்ல இருக்கு, டைம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து கிளாசிஃபை பண்ண முடியும். சரியா? இதுக்கு கீழே ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, this amplitude can be continuous. இந்த ஆம்ப்ளிடியூட் கண்டினியூஸா இருக்கலாம் அல்லது தொடர்ச்சியா இல்லாம விட்டு விட்டு வரலாம். ஓகே, சோ நம்மளுடைய ஆம்ப்ளிடியூட் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு தொடர்ச்சியா இருக்கலாம், இல்ல அப்படின்னா தொடர்ச்சியா இல்லாம விட்டு விட்டு ஒரு சர்டைன் போர்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் சிக்னல் அப்பியர் ஆகும். லைக் திஸ். இட் கண்டினியூஸ் மீன்ஸ் இட் மீன்ஸ் லைக் திஸ். இதுவே டிஸ்கிரீட் அப்படின்னா இந்த மாதிரி இல்லாம அந்த வேவ் ஃபார்ம் தனித்தனியா அப்பியர் ஆகும். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் டியூரேஷன்ல மட்டும் தான் இருக்கு, மற்ற டியூரேஷன்ஸ்ல இல்ல. இந்த மாதிரி இருந்தா அது டிஸ்கிரீட், இந்த மாதிரி இருந்தா அது ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும் டைம்லயும். ஒன் இஸ் கண்டினியூஸ் டைம் சிக்னல் அண்ட் another ஒன் இஸ் discrete டைம் சிக்னல். discrete டைம் சிக்னல். ஓகேவா? ஸோ இந்த 4 விதமா தான் என்ன பண்ண முடியுங்க, சிக்னல்ஸை கிளாசிஃபை பண்ண முடியும். ஓகேவா? இந்த 4 பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணிட்டு சிக்னல்ஸை எப்படி ரீரேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம்னா, the first thing we need to see is
கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா மொத்த சிக்னலுமே டைமை டிபெண்ட் பண்ணி தான் வேரி ஆகும். சரியா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் பேராமீட்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஸோ continuous time signal. So what is meant by continuous time signal? ஒரு சிக்னல், ஓகேவா, ஒரு சிக்னல் if it is present at every instant of time, ஓகேவா, உங்களுக்கு இருக்கிற எல்லா இன்ஸ்டன்ட்லயுமே சிக்னல் இருக்கு அப்படின்னா, ஓகேவா, a signal whose value is defined at every time interval, ஓகேவா, இருக்கிற எல்லா இன்டர்வல்லையும் அந்த வேல்யூ டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு continuous time signal. ஓகேவா, so simple definition, a signal whose value is defined on every interval of time, defined on every interval of time. So ஒரு சிக்னல் எல்லா டைம்லயுமே இருக்கு அப்படின்றப்ப we can call that signal as continuous time signal. ஓகேவா, ஒரு சிக்னலோட வேல்யூ எல்லா டைம்லயுமே தொடர்ச்சியா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுங்க? we can call it as continuous time signal. Example, let me draw a waveform. T, x of t or f of t, you can take anything. This is nothing but so x of t is nothing but a cosine waveform. Okay, x of t is nothing but a cosine waveform. சரியா? அப்போ if you see this waveform, generally x axis represents my time axis, y axis represents amplitude. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரலா சிக்னல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா x axis டைம் ஆக்சிஸை ரெப்ரசென்ட் பண்ணும், y axis அதனுடைய ஸ்ட்ரென்த் அல்லது ஆம்பிளிட்யூட ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிக்னல் டைமை பொறுத்து தொடர்ச்சியா ஏதாவது ஒரு இடத்துலயுமே டிஸ்கண்டினியூ ஆகாம மாறிட்டே இருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியா டைமை பொறுத்து எல்லா இன்ஸ்டன்ஸ்லயும் வேல்யூ டிஃபைன் ஆச்சு அப்படின்னா சிக்னல் whose value is defined at every instant of time அப்படின்னா அதுக்கு பேரு கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஓகேவா, இதே இந்த மாதிரி இல்லாம, ஓகேவா, இதே இந்த மாதிரி இல்லாம if it is like this, இந்த மாதிரி இல்லாம if it is like this, so the next signal we are going to see is like this. Let me first draw the waveform so that you can understand this. Afterwards I will give the definition. Actually these are same. ஓகேவா, அந்த சேம் மட்டும் இண்டிகேட் பண்ணதா டாட் போட்டுருக்கேன். ஸோ ஓகேவா, I have drawn a waveform. அந்த waveformல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் பிளாட் பண்ணிருக்கேன். பட் நான் பிளாட் பண்ண வேல்யூஸ் பாருங்க, எல்லா டைம்லயுமே இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லா டைம்லயும் வேல்யூஸ் இல்ல. if you see the values, ஜீரோல வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. I don't know what is the value. ஓகேவா, பட் 1 ஜீரோக்கு அடுத்து எப்போ வேல்யூ ஸ்டார்ட் ஆகுதுங்க? மறுபடியும் 1க்கு போகும்போது தான் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் 2ல மட்டும் தான் வேல்யூ இருக்கு, மறுபடியும் 3ல மட்டும் தான் வேல்யூ இருக்கு. இந்த மாதிரி ஒரு வேவ்ஃபார்ம் பர்டிகுலர் டைம் இன்ஸ்டன்ட்ல மட்டும் வேல்யூ இருக்கு அப்படின்னா, ஓகேவா, உங்களுடைய வேவ்ஃபார்ம் அதனுடைய வேல்யூ பர்டிகுலர் டைம் இன்ஸ்டன்ட்ல மட்டும் இருந்தால், ஓகேவா, அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா discrete time signal. ஓகேவா, so what is meant by discrete time signal? So it is nothing but a signal whose value is defined at particular time instance. ஓகேவா, so a signal whose value is defined at only particular time instance, at particular time instance. So ஒரு குறிப்பிட்ட டைம் இன்ஸ்டன்ட்ல மட்டும் அதோட வேல்யூ டிஃபைன் இருக்கு அப்படின்னா we will call that as discrete time signal. ஓகேவா, புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேட்டுக்கோங்க. ஜெனரலா டிஸ்கிரீட் டைம் சிக்னல் வந்து n அப்படின்ற எழுத்துல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரீட் டைம் வந்து n அப்படின்ற எழுத்துலயும், கண்டினியூஸ் டைம் t அப்படின்ற எழுத்துல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரியா, அதை நம்ம பின்னாடி ஃபர்தரா போக உங்களுக்கு நிறையவே புரியும். ஓகேவா, ஓகே, பட் இந்த இடத்துல ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் ஐ ஹவ் ட்ரான் திஸ். சரியா, ஓகே. ஸோ
Let us go for next. I hope இது ரெண்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Let us go for next signal. So ரெண்டு கிளாசிஃபிகேஷன் முடிச்சிருக்கோங்க. ஒன்னு with respect to time கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா with respect to amplitude. So third type of classification என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா continuous amplitude signal. கண்டினியூஸ் ஆம்பிளிடியூட்னா ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எடுக்க போற சிக்னலோட வேல்யூ ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இன்ஃபைனைட்டா இருக்குங்க. ஓகேவா? ஸோ இஃப் த சிக்னல் ஹேஸ் infinite possibilities, if the signal has infinite possibilities, infinite possibilities in a given set of range, அதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா then it is said to be continuous amplitude signal. CA means continuous amplitude signal. Okay, example, let me take a fundamental waveform. So எல்லாமே நான் பேசிக் waveform தான் எடுக்கறாங்க. சோ எதுவும் புது waveformலாம் கிடையாது, எல்லாமே sinusoidal waveforms தான் எடுப்போம். ஓகே, if you see this is a sinusoidal waveform. இது வந்து ஒரு sinusoidal waveform, கரெக்ட்டா? Yes, definitely it is a sine waveform. Can you tell what is the range of the sinusoidal waveform? The sinusoidal waveform உடைய range என்ன சொல்ல முடியுமா? The sinusoidal waveform உடைய range என்ன இருக்கும்? Sinusoidal waveform can have the possibilities +1 and -1. இதுதான் அதிகபட்ச வேல்யூ, குறைஞ்சபட்ச வேல்யூ. அதே மாதிரி என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் இன்டர்வல்லையும் can you define what is the exact value? Can you define the exact value of this same sinusoidal waveform for each and every time instant? அங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபார் இந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஃபார் ரேஞ்ச் 0ல இருந்து π வரைக்குங்க, 0ல இருந்து πக்குள்ள இருக்கிற ஆம்பிளிட்யூட்ஸ் என்னென்ன இருக்கு? ஓகேவா? ஆம்பிளிட்யூட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ஆம்பிளிட்யூட் இருக்குங்க? 0ல இருந்து πக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா there are infinite time duration. 0ல இருந்து πக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா infinite time durations possible. ஓகேவா? ஏன்னா 0ல இருந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புரியுற மாதிரியே கூட எழுதிடுறேன், பையனு கூட வேணாம், 1 2 3 எடுத்துக்கலாங்க. ஸோ நான் ஒன்னும் உங்களை ஃபர்தரா கன்ஃபியூஸ் பண்ணல, சிம்பிளாவே இருக்கட்டுமே, ஏன் π 2 π எல்லாம் போயிட்டு. ஸோ 0ல இருந்து 1 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள ஆம்பிளிட்யூட் என்னவா இருக்கும்? என்ன இருக்குங்க? 0ல இருந்து 1 அப்படின்ற வேல்யூக்குள்ள you can have infinite possibilities. How can I say infinite possibilities? 0 point infinite 0 போட்டு கடைசி ஒரு 1 போடலாம், அடுத்து 0 point infinite 0 போட்டு கடைசி 2 போடலாம். இந்த மாதிரி என்ன பண்ண முடியுங்க? I can plot as many points as possible. இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன பண்ண முடியும்? நம்ம எவ்வளவு பிளாட் வேல்யூ பண்ண முடியும். அப்ப அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் ஆம்பிளிட்யூட் சொல்ல முடியுமா? Definitely not possible. Is it possible to say amplitude like this? Definitely not possible. அந்த மாதிரி உங்களால ஆம்பிளிட்யூட சொல்ல முடியல அப்படின்னா ஃபார் a given range of time value, அப்ப அதுக்கு பேர் என்னதுங்க? அதுக்கு பேரு continuous time signal. ஓகேவா? So the here amplitude is infinite possibilities. ஓகேவா? என்னால ஆம்பிளிட்யூட என்ன பண்ண முடியாதுங்க, எக்ஸாக்டா இதுதான் வேல்யூ சொல்ல முடியாது. இந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கும்போது, சரியா? அந்த மாதிரி இருந்தா அது continuous time signal. So continuous amplitude signal. Next discrete amplitude. Next discrete amplitude signal. அப்போ discrete amplitude signal என்ன இருக்குங்க? continuous amplitude அப்படியே ஆப்போசிட்டா. அப்படியே ஆப்போசிட்டானா எப்படி? How can I say அப்படியே exactly opposite? Can I say it like this? If the range of the signal at a particular time interval is finite. கரெக்ட் சொல்லலாமா இப்படி? அதாவது ஒரு சிக்னலுடைய குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல அதோட வேல்யூ ஃபைனைட்டா இருக்கு, என்னால சொல்ல முடியற ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா can I say it like this? I can call that as discrete amplitude signal சொல்லலாமா? Definitely I can tell. ஓகேவா? So this
if range of a signal is finite for a particular time interval. I can say it as, then it can be said as, it is called as discrete amplitude signal. Exactly correct. Okay, let us see a discrete amplitude signal. T, f of t, 0, 1, 2, 4. Okay, என்னோட क्वेश्चन என்ன பாத்தீங்கன்னா, for the range 0 to 1, what is the amplitude value? Amplitude value என்னதுங்க? 0 க்கு 1 க்கு இடையில இருக்கிற amplitude value என்னது? What is the value of amplitude here? 0 க்கும் 1 க்கும் இடையில இருக்கிற amplitude value பாத்தீங்கன்னா, டைம் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த டைம் ரேஞ்சுங்க, டைம் t equal to 0 க்கும் 1 க்கும் இடையில amplitude value என்னதுங்க? 0 இருந்து எத்தனை இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டி 1 குள்ள பார்த்தாலையும் அதோட ஆம்ப்ளிடியூட் 1 ன்னு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப என்னதுங்க, I can exactly say the value of amplitude. ஓகேவா, உங்களால எக்ஸாக்ட்டா ஆம்ப்ளிடியூட சொல்ல முடியும் ஃபார் a given டைம் அப்படின்னா அதுக்கு பேரு என்னதுங்க, discrete amplitude signal. இந்த மாதிரி உங்களால சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு பேரு continuous amplitude signal. சரியா, அதே மாதிரி 1 to 2 குள்ள வேல்யூ 2, 2 to 3 குள்ள வேல்யூ 1, 3 to 4 குள்ள வேல்யூ 0. ஓகேவா, இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், I can define amplitude at each and every interval of time. ஓகேவா, so ஒவ்வொரு given interval என்னால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா I can say the amplitude's value. Okay, I can exactly define the amplitude's value. Okay, so I hope it is clear until this. So இதான் அதுங்க ஜெனரல் 4 சிக்னல்ஸ் உடைய கிளாசிஃபிகேஷன். இது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கோங்க, இல்ல அப்படின்னா let me take some questions now, try to find the answer for those questions. Okay, so நான் ஒரு questions இப்போ நான் சொன்னதை வச்சுட்டு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. So let me take some questions. So மற்ற பேப்பர்ஸ் மாதிரி மோஸ்ட்லி ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்காது, டவுட்ஸ் இருந்தாலும் மட்டும் தான் ரிப்பீட்டேஷன்ஸ் நான் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா யூ கேன், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் டெஃபினெட்லி கிளாரிஃபை. ஓகேவா, இல்ல அப்படின்னா கான்செப்டுவல் ரிப்பீட்டேஷன்ஸ் ஏதாவது புரியல என்ன சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். மோஸ்ட்லி டேர்ம்ஸ் வந்து ரிப்பீட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா, so if I'll try to solve as many questions as possible. அதே மாதிரி இன்னைக்கு டிபிபிஸும் கொடுத்துறேன், இன்னைக்கு டிபி போய் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 1 minute. So first question. So the signal has dash amplitude and dash time. இங்க ஒரு சிக்னல் கொடுத்திருக்காங்க, இதோட ஆம்ப்ளிடியூட் என்னவா இருக்கு, டைம் என்னவா இருக்கு. Can anyone say the answer for this? If you know the answer you can tell. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா you can say, இல்ல அப்படின்னா let me tell. I will wait 2 to 3 seconds. If no one is answering, then I will answer. Okay, so if you see this question, இந்த क्वेश्चनல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேவ் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இட் இஸ் an uneven wave form. இது ஸ்மூத்தான வேவ் ஃபார்ம் கிடையாது, ஒரு uneven wave form. இந்த வேவ் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் டைமை பார்க்க சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. 0ல இருந்து எங்கேயாவது டைம் டிஸ்கண்டினியூஸ் ஆகுதுன்னு பாக்குறேன், எங்கேயுமே டிஸ்கண்டினியூவா இல்ல. அப்ப I can conclude it is a continuous time signal. ஓகேவா, it is a continuous time signal. I can see that the waveform from 0 up to this point this waveform will extend. Okay, it will go on forever. And நான் பாக்குற வரைக்குமே இந்த waveform எங்கேயுமே என்ன ஆகலைங்க, discontinuous formatல இல்ல, repetition format ஆகல. அப்ப என்னதுங்க, it is definitely a continuous time signal. Next, இந்த waveform வந்து என்ன amplitude இருக்குன்னு பார்க்கணும். You can take any range. Let us take this one as 1, this one as 2, this one as 3, இந்த மாதிரி
ஏதோ ஒரு ரேஞ்ச் எடுத்து பாருங்க. இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ள செக் பண்றேன். 0ல இருந்து 1க்குள்ள இதோட வேல்யூ பாருங்க என்ன ஆகுது. 0ல இருந்து 1க்குள்ள I cannot say the exact value of all the waves. ஏன்னா 0ல இருந்து 1 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் எடுத்தோம் அப்படின்னா even if you take this one as 1 also, இதை நீங்க 1ன்னு சொன்னாலுமே அதிகபட்ச வேல்யூ நீங்க 1ன்னு எடுத்தாலுமே உங்களால என்ன பண்ண முடியாது. 0ல இருந்து 1க்குள்ள ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆன்சர்ஸ் சொல்ல முடியாது. அப்படின்றப்ப இது என்னதுங்க, இட் இஸ் a continuous amplitude signal. Okay, let me again repeat. If you are not able to provide amplitude values finite, okay, உங்களால finite amplitude ஆன்சர்ஸ் சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு பேரு கண்டினியூஸ் ஆம்பிளிட்யூட் சிக்னல். அதே மாதிரி டைமும் உங்களால தனித்தனியா பிரிச்சு சொல்ல முடியல அப்படின்றப்ப அது கண்டினியூஸ் டைம் சிக்னல். I hope the first question has been cleared for everyone. Let us move to next question. Okay. Second question. Sir, if it is not visible, you can tell me. I will definitely. புரியலனாலோ போர்டு சரியா விசிபிளா இருந்தாலோ நீங்க எனக்கு கேட்கலாம், நான் உங்களுக்கு அது என்னன்றது சொல்றேன். ஓகே ஓகே. Now same question. What is the answer? The signal has dash amplitude dash time. Time பாருங்க first. Time என்னதுங்க? If this is 0, let us take this point as 0. This is 0. Time. What's the time? Time எங்கேயாச்சும் தனித்தனியா தெரியுதா? கிடையாது. பட் டைம் எங்க செக்ரிகேட் பண்ண முடியுதா? முடியாது. அப்போ it is a continuous time. I cannot separate the time instance. அப்போ என்னதுங்க, it is a continuous time. அடுத்து ஆம்பிளிட்யூட் பார்க்கறேன். ஆம்பிளிட்யூட் பாத்தீங்க அப்படின்னா even if you take this, let us name this one as 1 2 3, நீங்க ஏதாவது நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ள பாருங்க இதோட வேல்யூ எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? எக்ஸாக்டா சொல்ல முடியும். பாருங்க +1. இந்த ரேஞ்சில பாருங்க I can say exactly -1. இந்த ரேஞ்சில again it is +1. அப்போ என்ன பண்ண முடியுதுங்க, எவ்ரி இன்டர்வல்லையும் எவ்ரி ரேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ஸ் என்ன பண்ண முடியுது, I can say the amplitude clearly. ஓகேவா, I can say the amplitude clearly. ஓகேவா, என்னால இந்த மாதிரி என்னால தெளிவா ஆம்பிளிட்யூட் சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு என்னதுங்க, it is a discrete amplitude signal. Discrete amplitude signal. ஓகேவா, discrete. புரியுதா? clear? Until this, if you have any doubt, you can ask. ஓகேவா, so இதுக்கு பேர் என்னதுங்க, discrete amplitude signal. நெக்ஸ்ட்ங்க, let us move forward. Next. So sometimes என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா discrete amplitude signal கேட்டு one more question they can arise. Okay, what are the range of amplitudes? What are the range of amplitudes ன்னு கேட்பாங்க. அப்ப என்னென்ன பாசிபிள் ஆம்பிளிட்யூட்ஸ் இங்க இருக்குங்க? The range of amplitudes are +1, -1. These are the two possible amplitudes that exist in a signal. ஓகேவா, ஒன்னு +1 இருக்கலாம், இல்ல அப்படின்னா -1 இருக்கலாம். ஓகேவா, இந்த ரெண்டு பாசிபிள் ஆன்சர்ஸ் தான் என்னதுங்க எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt, okay, let us move to next question. So third question, try to answer all. Okay, what is the signal? What is the signal? It is a continuous time signal. Is it a continuous time signal? No, definitely not. You can see the time values instantly. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா தனித்தனி டைம் இன்ஸ்டன்ஸ் என்னால என்ன பண்ண முடியுதுங்க, பார்க்க முடியுது. I can express this time instance. Let me take it as T1, T2, T3, T4, T5, T6, T7. என்னால தனித்தனியா சொல்ல முடியும். Definitely I can tell. டைம் எதுனா தனித்தனியா இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா it is a discrete time signal. It is a discrete time signal. First question முடிஞ்சது. Next amplitude வாங்க. Amplitude பாருங்க. Range எல்லாம் சொல்ல முடியுமா? For 0 it is 0. Okay sir. For 1 it is 1. Okay sir. 2 it is 2. 3 it is 3. If I define for the set of range infinity வரைக்கும் define பண்ணி பாருங்க, it will go to infinity. Is it
டிஸ்கிரீட் ஆர் கண்டினியூஸ், இந்த விஷயம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் என்ன பண்ண முடியுதுங்க, சொல்லிட்டே போக முடியுது. ஆனா என்னால என்ன பண்ண முடியல, ஃபைனைட் பாசிபிள் ரேஞ்சஸ் சொல்ல முடியல. ஓகேவா? இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்னால என்ன பண்ண முடியல, ஆம்ப்ளிடியூட் ரேஞ்சஸ் சொல்லிட்டே போக முடியுது. ஆனா என்ன பண்ண முடியல, ஒரு ஃபைனைட் ரேஞ்ச் ஆஃப் ஆன்சரை சொல்ல முடியல. அந்த மாதிரி முடியல அப்படின்னா இட் இஸ் a continuous amplitude signal. So this question has been made mistake by many students. EC department ரொம்ப ரொம்ப important because as in IES. ஓகேவா? most of them have written it as discrete amplitude. தனித்தனியே இருக்கு சார், அதனால டிஸ்கிரீட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். டிஸ்கிரீட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா ஃபைனைட் பாசிபிள் ரேஞ்ச், சொல்லக்கூடிய ரேஞ்சில் இருக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இதனோட வேல்யூ இன்கிரிமெண்டல் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப என்னதுங்க, it is not a finite possible value, it has infinite possibilities. அப்ப என்னதுங்க, if it has infinite possibility I can basically tell it has a discrete time signal. ஓகேவா? இது வந்து என்னதுங்க, it is a discrete time signal. என்னால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும். சரி, it has infinite possibilities-ன்றப்ப என்னால என்ன பண்ண முடியுங்க, it is a continuous amplitude discrete time signal சொல்ல முடியும். சரியா? புரியுதுங்களா? இந்த क्वेश्चनல டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க, இல்ல அப்படின்னா let us move for next question. Let us go for next. So ஏன் continuous அப்படின்னு சொல்லிடுறேன், because amplitude keeps on rising. Because amplitude keeps on rising. Keeps on rising up to infinite range. Infinite range. Infinity range க்கு என்ன பண்ண முடியுதுங்க, இந்த ரேஞ்ச் ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப என்னதுங்க, it has continuous amplitude. Okay, let us move for next question. So I hope it is clear to all until this. Let us go for next. Let me write one more question. After we will move. Question number. Okay, இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்துட்டு this signal has dash amplitude dash time கேட்கலாம். என்னதுங்க இது, it is a first time தான் பார்க்க சொல்லியிருக்கேன். first see the time, தனித்தனி டைம் இன்டர்வல்ஸ் டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது என்னதுங்க, it is a discrete time signal. தனித்தனி டைம் இன்டர்வல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களே டிஃபைன் பண்ணிருக்காங்க. அப்ப டெஃபினெட்லி இட் இஸ் a discrete time signal. அடுத்து ஆம்ப்ளிடியூட் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆம்ப்ளிடியூட் ஃபைனைட் பாசிபிள் வேல்யூ சொல்ல முடியுதான்னு பாருங்க. let us see. For this one it is a value, for this one it is a value, for this one it is a value. அப்போ பாசிபிள் ரேஞ்ச் எழுதுறேங்க. பாசிபிள் ரேஞ்சஸ், பாசிபிள் ரேஞ்ச்னா நான் சொல்லக்கூடிய வேல்யூஸ் என்னன்னா பாசிபிலிட்டி சொல்ல முடியும். -1 ஒரு பாசிபிலிட்டி, +1 ஒரு பாசிபிலிட்டி, 2 ஒரு பாசிபிலிட்டி. கரெக்டா? இந்த 3 ஆன்சரை தவிர வேற ஏதாவது ஆன்சர் இங்க இருக்கா? டெஃபினெட்லி நாட். இந்த 3 பாசிபிலிட்டி தான் இருக்கு, -1, +1, 2. இந்த மாதிரி ஃபைனைட்டா அவங்களால ஆன்சரை சொல்ல முடியுது. ஒவ்வொரு ஆம்ப்ளிடியூடும் இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா ஃபைனைட்டா சொல்ல முடியுது அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி a discrete amplitude signal. கிளியர்? புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுங்க, 4 டைப் ஆஃப் சிக்னல் கிளாசிஃபிகேஷன். ஒன்னு கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட், இன்னொன்று டிஸ்கிரீட் ஆம்ப்ளிடியூட், ஒன்னு கண்டினியூஸ் டைம், டிஸ்கிரீட் டைம். கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்றப்ப கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட் கண்டினியூஸ் டைம், கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட் டிஸ்கிரீட் டைம், டிஸ்கிரீட் ஆம்ப்ளிடியூட் கண்டினியூஸ் டைம், டிஸ்கிரீட் ஆம்ப்ளிடியூட் டிஸ்கிரீட் டைம் அப்படின்னு தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எப்படி ஃப்ரேம் பண்ணாலுமே அந்த இமேஜ் வச்சுட்டு என்ன பண்ண முடியுங்க, யூ கேன் நவ் சே தி ஆன்சர். ஓகே, நவ் லெட் அஸ் மூவ் டு நெக்ஸ்ட். Until this I hope it is clear. So next பார்த்தோம் அப்படின்னா இப்போ நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சிக்னல்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த பாசிபிலிட்டி தட் நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சிக்னல்ஸ் கேன் அக்கர்? என்ன பாசிபிலிட்டிஸ்ல இருக்கலாம் நேச்சுரலா இருக்கு எல்லாமே? நேச்சுரலா இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும். இட் வில் பி கண்டினியூஸ் டைம், கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட் சிக்னல்ஸா இருக்கும். சரிங்களா? ஈவன் இட் இஸ் நாய்ஸ், இட் வில் எக்ஸிஸ்ட் கண்டினியூஸ் இன் டைம்
கண்டினியூஸ் இன் ஆம்ப்ளிடியூட். இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இஸ் இட் பாசிபிள் டு செக்ரிகேட் சிக்னல்? அந்த சிக்னலை தனியா எடுத்து உங்களால தனியா படிக்க முடியுமா, தனியா அனலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா தனியா எடுத்தோ தனியா படிக்கவோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஸ்டோர் தட் சிக்னல். அந்த சிக்னலை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம கிட்ட இன்ஃபினிட்டி மெமரி கிடையாதுங்க. நம்ம கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஈவன் சூப்பர் கம்ப்யூட்டரோ எடுத்தாலும் சரி, அதோட ஸ்டோரேஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பென்டாஃபிளாப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இத்தனை ஜிபி இத்தனை டிபி இப்படிதான் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். யாருக்கிட்டையுமே இன்ஃபினிட்டி ஸ்டோரேஜ் பாசிபிள் கிடையாது. அப்போ ஒரு சிக்னல் டைம் பொறுத்து கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுங்க, இன்ஃபினிட்டி ஆம்பிளிட்யூட் இருக்கும். அவ்வளவு ஆம்பிளிட்யூடும் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, you have to find some way to convert that continuous time signal to discrete time. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுங்க, you need to find some way to convert that continuous time signal to discrete time. அப்ப அந்த கண்டினியூஸை டிஸ்கிரீட்டா மாத்துறதுக்கு நான் என்ன மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றேன், நான் என்ன டூல் என்ன மெத்தட் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா I'm going to use a simple method which is known as sampler. Okay, the device which is I'm going to use is sampler. So what is meant by sampler? So what is the purpose of sampler? Let us see. Sampler is nothing but, okay, sampler is nothing but a device which is used to convert, okay, continuous time signal into corresponding discrete time signals. Okay, the sampler oda main purpose enadunga, it will convert continuous time signals to corresponding discrete time signals. Okay, so புரியுதுங்களா? What is the purpose of sampler னு இப்ப தெரிஞ்சுதா? So let me again repeat. Sampler அப்படின்றது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, simple definition, it is a switch. It is a switch that connects output with input at particular time intervals t equal to nts. At particular time interval t equal to nts. Okay, so what is meant by sampler? Sampler அப்படின்றது ஒரு சிம்பிள் ஸ்விட்சிங்க. அதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கண்டினியூஸ் டைமை டிஸ்கிரீட் டைமா மாத்த போகுது. எப்படி மாத்த போகுது, இந்த ப்ரொசீஜர் தான் கேள்வி இருக்கு. என்ன பண்ணும், எப்பப்பெல்லாம் அவுட்புட் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இன்புட் கூட சுவிட்ச் கனெக்ட் ஆகும். அப்பெல்லாம் நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எந்த டைம்ல இன்புட் கூட கனெக்ட் ஆகுதோ அந்த டைம் இன்டர்வல் என்ன பண்ணிக்கோங்க, ஐ எம் ரெப்ரசென்டிங் இட் as time t equal to nts, where n is nothing but number of discrete pulses whose values vary from 1 2 3 so on போயிட்டே இருக்கும். ஓகே, அப்ப சாம்பிளர் அப்படின்றது என்னதுங்க, it is nothing but a simple switch connection. Okay, it is a simple circuit or a simple switch that will connect my output with the input at time period t equal to nts. This is my sampler. சாம்பிளரை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம சிலபஸ்ல சாம்பிளர் இருக்குங்க. சாம்பிளர் சாம்பிளிங் தியரம் ரெண்டுமே இருக்கு. ஸோ சாம்பிளர் அப்படின்றது என்னன்னு புரியுதுங்களா? எப்பப்பெல்லாம் நமக்கு உங்களுக்கு அவுட்புட் வேணுமோ அப்பெல்லாம் என்ன பண்ணுங்க, இன்புட்ல இருந்து டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை அவுட்புட்ல கொடுக்கும். மற்ற சமயத்துல டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும் இன்புட் சிக்னல்ஸ். சரியா? ஓகே. ஸோ அப்ப சாம்பிளர்ல ஒரு விஷயம் நடக்குங்க. இன்புட் வந்து கண்டினியூஸா இருக்கு, நமக்கு அவுட்புட் என்ன பண்ணிடுச்சு, டைம் வந்து டிஸ்கிரீட்டா மாத்திடுச்சு. So even though it will be like this, it will be like this. Okay, அதாவது பர்டிகுலர் டைம் இன்ஸ்டன்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் ஆயிருக்கும். அப்போ மட்டும் எனக்கு அவுட்புட் வரும். மற்ற சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் இருக்காது. சரியா? இப்போ இதுல ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சாம்பிளிங் பண்றப்ப இந்த போர்ஷன் வேஸ்ட் ஆகுதா? சாம்பிளிங் பண்றப்ப என்ன ஆகுதுங்க, ஒரு சர்டைன் போர்ஷன் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ சாம்பிளிங் பண்றதுனால என்ன ஆகுங்க, there is a loss of data. ஓகேவா? சாம்பிளிங் பண்றதுனால நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி there will be a loss of data. ஓகேவா? டேட்டா
And until this point, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt, you can ask. Okay, let us go for a simple problem so that you will understand this. சாம்பிள்ன்றது என்னதுங்க? ஒரு ஸ்விட்ச் எதுக்காக யூஸ் பண்றோம்? அவுட்புட்டை இன்புட் கனெக்ட் பண்றதுக்கு என்ன டைம் பீரியட்ல அது t = nts. Okay, let us see a sum. Find output of the sampler. Find output of the sampler. Cos 200 pi t. Sampler ts, it is nothing but 0.1 second. Output. ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டினுங்க. ஸோ கொஸ்டின் இதுதான். ஓகேவா? கொஸ்டினை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் கேட்பாங்க. அவுட்புட் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் கிளாஸ்ல சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டாஸ் என்ன இருக்கோ எடுத்து எழுதுங்க. இன்புட் வேல்யூ என்னதுங்க? cos 200 pi t. 200 pi t. புரியுதா? என்ன பண்றோம்? இதை சாம்பிளிங் பண்ண போறோம், அவுட்புட் எடுக்க போறோம் பை தி ஹெல்ப் ஆஃப் சாம்பிளர். டிஎஸ் உடைய எவ்வளவு வேல்யூ கொடுத்துட்டா 0.1 செகண்ட். ஓகேவா? சாம்பிளர் என்ன பண்ணுங்க? டைம் பீரியட் t = nts னு மாத்தும். ஓகேவா? சாம்பிளோட பர்பஸ் என்னது? இட் வில் கன்வெர்ட் தி கன்டினியூஸ் டைம் t = discrete time TNPSC. ஓகேவா? n அப்படின்றது discrete time சிக்னலோட வேல்யூங்க. n அப்படின்றது discrete time. முன்ன சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? n is nothing but discrete time signal instance. Okay, now substitute the value of t here. t oda value எடுத்து substitute பண்ணுங்க. Therefore my output will become cos 200 pi t க்கு பதிலா nts போடுறங்க. nts. அவன் ts ஓட வேல்யூ என்ன क्वेश्चनல கொடுத்திருக்கான்? ts ஓட வேல்யூ 0.1 செகண்ட் அப்படினு சொல்லிட்டான். அப்போ cos 200 pi n into 0.1. அப்போ cos 200 pi n. So 200 into 0.1 will be 20. அப்போ 20 n pi into n. Okay. அப்போ அவுட்புட் என்ன இருக்குங்க? This is my output. This is the output of the sampler. Clear? So clear தெரியுதுன்னு நினைக்கிறேன். I hope it is clear until this. clear தெரியுதுங்களா? ஓகே, ஸோ தெரியல அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. தெரியுது அப்படின்னா ஓகே, இன்னும் கண்டிப்பா. ஸோ இப்படிதான் என்ன பண்ணுங்க, அவுட்புட் டிஃபைன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த பாருங்க, இந்த சாம்பிளர் டைம் ஆக்சிஸை மட்டும்தான் பாதிச்சிருக்கு. இந்த சாம்பிளர் டைம் ஆக்சிஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஆம்பிளிடியூட் ஆக்சிஸ் பாருங்க, ஆம்பிளிடியூட் ஆக்சிஸ் எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகல. அப்ப சாம்பிளோட பர்பஸ் என்னதுங்க? டைம் ஆக்சிஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணணும், ஆம்பிளிடியூட் ஆக்சிஸை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? டைம் ஆக்சிஸை மட்டும் தான் பாதிக்குது, ஆம்பிளிடியூட் ஆக்சிஸை பாதிக்கல. ஓகேவா? பட் நமக்கு என்ன பிரச்சனைங்க? நம்ம கிட்ட இன்ஃபினிட்டி மெமரி இல்ல. அது டைம் இன்ஃபைனட்டா இருந்தாலும் சரி, ஆம்பிளிடியூட் இன்ஃபைனட்டா இருந்தாலும் சரி, நம்மளால டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப சாம்பிளர் என்ன பண்ணிடுச்சு? இன்ஃபைனட் டைமை ஃபைனட் டைமா மாத்திருச்சு. இப்ப ஆம்பிளிடியூட யாராச்சும் ஒருத்தர் மாத்தணும்ல, அதுக்கு யார் யூஸ் பண்ண போறோம்? அதுக்கு தான் பாத்தீங்கன்னா we are going to use one more device which is nothing but a quantizer. Okay, so we are going to use one more device which is nothing but a quantizer. So அடுத்து பாத்தீங்க அப்படின்னா next signal quantizer. So what is meant by quantizer? So quantizer சாம்பிளர் மாதிரி தாங்க. ஆனா சாம்பிளர் என்ன பண்ணுச்சு? டைம் ஆக்சிஸை கண்டினியூஸ் டைம்ல டிஸ்கிரீட் டைமா மாறிடுச்சு. குவான்டைசர் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வேலை செய்ய போகுது. பட் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா டைம் ஆக்சிஸ்ல கிடையாது, ஆம்பிளிடியூட் ஆக்சிஸ்ல. சோ குவான்டைசர் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா it converts continuous amplitude to discrete amplitude. ஓகே, கண்டினியூஸ் ஆம்பிளிடியூட் என்ன பண்ணுங்க? டிஸ்கிரீட் ஆம்பிளிடியூடா மாத்தும். ஓகேவா? அதுதான் பாத்தீங்கன்னா குவான்டைசருடைய பிரைமரி பர்பஸ். ஓகேவா? இது புரியுதுங்களா? ஓகே, சோ
Have you heard about transfer characteristics? Transfer characteristics ஒரு விஷயம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா நீங்க? Have you heard of this term, transfer characteristics? இந்த டைம் எங்கேயாச்சும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது என்னதுங்க? எங்க படிப்பீங்க, எங்க படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் அனலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனலாக்ல சொல்லியிருப்பாங்க. ஐ ஹவ் தாட் கிவன் த ஃபண்டமெண்டல் ஆஃப் அனலாக். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப்பர்ஸ், கிளாம்பர்ஸ், டயோட் ரெக்டிஃபையர் ஸ்டார்ட் பண்றப்ப எல்லாத்துக்குமே அவுட்புட் போடுறப்ப டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் போட்டிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னதுங்க? இட் இஸ் நதிங் பட் த பிளாட், ஓகேவா, ஆஃப் values that relate output with input. அவுட்புட்க்கும் இன்புட்க்கும் போடுறீங்க, பிளாட் போடுறீங்கல்ல அந்த கிராஃப், அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா, அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். நான் இன்புட் வேரி பண்றப்ப கரஸ்பாண்டிங் அவுட்புட் எனக்கு எப்படி வேரி ஆகுது, இதை பத்தி சொல்றதுதான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா, சோ லெட் மீ டிரா டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இங்க தெரியல அப்படின்னா கொஞ்சம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. So transfer characteristic என்னதுங்க? It is nothing but a plot that relates output with input. Output input relation சொல்ற characteristic பேர் தான் அதுங்க transfer characteristic. ஓகேவா, நீங்க எங்க படிக்கணும் பாத்தீங்கன்னா டயோட் ரெக்டிஃபையர்ஸ், கிளிப்பர்ஸ், கிளாம்பர்ஸ் எல்லாத்தையுமே transfer characteristic ஃபுல்லா படிப்பீங்க. ஸோ அங்க உங்களுக்கு இது டெப்தா சொல்லுவாங்க. ஓகே, now let us go for our concepts. So இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த அவுட்புட் இன்புட் கூட எப்படி இருக்குன்னு ரிலேட் பண்ணிருக்கோம். ஓகேவா, நாம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா இத ஒரு சிக்னல் கூட ரிலேட் பண்ண போறோம். ஓகேவா, சிக்னல் அப்படின்றது இதனுடைய சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின். சிக்னல் பாத்தீங்கன்னா இங்க வந்து உருவாயிருக்கும், அந்த சிக்னல் கூட கனெக்ட் பண்ணி அவுட்புட்டை மட்டும் தனியா எடுத்து எழுத போறோம். ஓகேவா, அதுதான் என்னதுங்க குவான்டைஸோட வேலை. ஓகேவா, குவான்டைஸோட வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கண்டினியூஸ் சிக்னல் இருக்கு போகுது. இன்புட் வந்து ஒரு கண்டினியூஸ் ஆம்பிளிட் இருக்கிற சிக்னல். இது என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அவுட்புட் இருக்கு. இப்போ இந்த கண்டினியூஸ் ஆம்பிளிட் சிக்னலை இந்த டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸோட ரிலேட் பண்ணிட்டு அவுட்புட்டை மட்டும் தனியா எடுத்து எழுத போறோம். ஓகேவா, அதுதான் பாத்தீங்கன்னா குவான்டைசருடைய பர்பஸ். ஓகேவா, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு ரேஞ்சுக்கு எழுதிட்டு வரலாம். சோ ஃபார் இன்புட்ஸ் -1 to 1 அவுட்புட் என்னவா இருக்கு? -1க்கும் 1க்கும் இடையில இன்புட், இந்த இன்புட் ரேஞ்சுக்குள்ள அவுட்புட் என்னன்னு பாக்குறேன். அவுட்புட் பாத்தீங்கன்னா என்னதுங்க, 0லயே இருக்கு. அப்ப அவுட்புட் 0. அடுத்து ஃபார் இன்புட் 1 to 2, 1க்கும் 2க்கும் இடையில, 1க்கும் 2க்கும் இடையில இன்புட் பாக்குறேன். அப்ப அவுட்புட் என்னவா இருக்கு? 1க்கு 2க்கு இடையில இன்புட், அவுட்புட் பாத்தீங்கன்னா 1. அடுத்து ஃபார் இன்புட்ஸ் ஃப்ரம் கிரேட்டர் than 2, 2 விட அதிகம். அப்ப அவுட்புட் பாக்குறேன். 2க்கு மேல எவ்வளவு வேல்யூ போனாலுமே அவுட்புட் ரிமைன்ஸ் 2. அப்படியே இந்த பக்கம் வருவோம். ஃபார் இன்புட்ஸ் ஃப்ரம் -1 to -2 அவுட்புட் -1க்கும் -2க்கும் இடையில இருக்கிற இன்புட்ல அவுட்புட் -1. அடுத்து ஃபார் இன்புட்ஸ்
Sorry. Let's continue. For inputs less than 2, -2 விட கம்மியா இருக்கிறப்ப, -2 விட கம்மியானது இந்த புக் இருக்கிற போர்ஷன். இந்த போர்ஷன்ல அவுட்புட் என்னவா இருக்கு? அவுட்புட் -2 இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ண முடியுதுங்க? ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ரேஞ்ச் ஆஃப் இன்புட் எல்லாம் என்ன பண்ண முடியுது? ஐ கேன் டிஃபைன் த அவுட்புட்ஸ் ஈஸிலி. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெசிபிக் செட் ஆஃப் அவுட்புட்ஸ் சொல்ல முடியுது, ஸ்பெசிபிக் ரேஞ்ச் ஆஃப் அவுட்புட் சொல்ல முடியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோங்க? ஒரு கண்டினியூஸ் அவுட்புட் இருக்கிறத டிஸ்கிரீட் அவுட்புட்டா மாத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? If you are able to define a specific output at each and every specific inputs, then you can say clearly that you have converted the continuous inputs to continuous discrete outputs. Okay. அப்ப சாம்பிளோட பர்பஸ் என்ன, குவான்டிட்டியோட பர்பஸ் என்ன இருக்குங்க? இந்த இடத்துல நமக்கு completely satisfied. Okay. So let me draw a question based on this. Let me give a question based on this. Just take a simple question. So இது அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப் நம்ம அழிக்க போறது இல்ல. You can take this graph directly. Take this graph. இப்போ இதுக்கு ஒரு क्वेश्चन எழுதுறேங்க. ஓகே. ஸோ இதை ட்ரா பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபார் திஸ் இதுதான் என்னோட அவுட்புட்டுங்க, அவுட்புட் கிராஃப். இதனுடைய இன்புட் கிராஃப். இதை பேஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை பேஸ் பண்ணிட்டு ஓகேவா, இதை பேஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் ட்ரா பண்ண சொல்றாங்க. ஓகேவா, ட்ரா அவுட்புட் based on this graph, based on the transfer characteristics பேஸ் பண்ணிட்டு characteristics பேஸ் பண்ணிட்டு அவுட்புட் டிரா பண்ண சொல்றாங்க. ஓகேவா, you have to draw the output based on the transfer characteristics that has been provided. Okay, how we can draw? Let us see time axis. So f of t, it will take the output as f of t. Okay, so first thing, time axis 0 to 1 la, time axis 0 to 21 t1, 0 to t1 அப்படிங்கிற time axis la what is the value of input? 0 to t1 அப்படிங்கிற time axis la input ஓட value 1. corresponding transport characteristics பாருங்க, input 1 ஆகிறப்ப corresponding output என்னது 1. ஓகேவா, அப்ப 0 to t1 அப்படின்ற வேல்யூ இருக்கும்போது my corresponding input is 1. So this portion corresponding input is 1, and for the corresponding input my corresponding output is 1. Okay, அப்போ 0 to t1 அப்படின்றப்ப என்னோட corresponding input வந்து 1, அதுக்கான corresponding output 1. அடுத்து t1 to t2 corresponding input is 2. So the input varies from 1 to 2. 1 ல இருந்து 2 க்கு வேரி ஆகுது, 1 ல இருந்து 2 க்கு வேரி ஆகுது. அப்போ corresponding output என்னதுங்க 1 to 2. Okay, sorry. So 0 to 1. So my mistake. Make it repeat. So 0 to 1 அப்படிங்கிற டைம்ல 0 to t1 is nothing but 0 to t1 lies at 1. So 0 to 1 அப்படின்ற இன்புட்டுக்கு corresponding output பார்க்குறேன். So 0 to 1 அப்படின்ற corresponding inputக்கு output பார்த்தீங்கன்னா 0வே, output 0வே தான் இருக்கு. அடுத்து t1 to t2 அப்படின்ற போர்ஷனுக்கு இன்புட் பார்க்குறேன். t1 to t2 அப்படின்ற போர்ஷனுக்கு இன்புட் பார்க்குறேன். ஸோ corresponding input பார்த்தீங்கன்னா 1 ல இருந்து 2 க்கு வேரி ஆகுது. corresponding input 1 ல இருந்து 2 க்கு வேரி ஆகுது. அதுக்கான corresponding output 1. அடுத்து for greater than 2. So greater than 2 அப்படின்னு சொல்லக்கூடாது. You have to see here. For t2 to 3,
T2 to T3 in the portion. T2 to T3 illa my input varies from 2 to 5. 2 ல இருந்து 5 வரைக்கும் போகுது. அப்ப any value greater than 2 output is 2. 2 க்கு மேல எந்த வேல்யூ இருந்தாலும் output வந்து 2. அப்ப என்னதுங்க? For T2 to T3 the output irrespective of whatever be the value of input its value is going to stay at 2 itself. Okay, next thing அடுத்து T3 to T4 portion பார்க்கறேன். T3 to T4 portion பார்க்கறேன். T3 to T4 portion பாத்தீங்கன்னா again என்ன ஆகுதுங்க? again so இந்த portion வரைக்கும் அதேதான். so 5 இந்த portion வரைக்குமே T1 T2 to T3 இந்த portion complete portion வரைக்குமே 2க்கு 5க்கும் அந்த ரேஞ்சில தான் இருக்குது. 2 ஸ்டார்ட் ஆகுது, 2ல இருந்து முடியுது, 5 வரைக்கும் போகுது. irrespective of whatever value of 2 its value is going to remain at the output same constant தான் இருக்க போகுது. ஓகே, அது மாற போறது இல்ல. சரி, அப்போ so next பாத்தீங்க அப்படின்னா T3 to T4 பாக்குறேன். T3 to T4 my input is what 2 ல இருந்து 1 க்கு ஃபாலோ ஆகுது. 2 ல இருந்து 1 க்கு ஃபாலோ ஆகுது. அப்ப 2 ல இருந்து 1 க்கு ஃபாலோ ஆகுறப்ப corresponding output பார்க்கணும். at 2 to 1 my input is corresponding output is 1. இப்போ வேல்யூ பாத்தீங்கன்னா என்னங்க 1 க்கு போகுது. அதுக்கடுத்து for T4 to T5 again I need to check the range of inputs, that is 1 ல இருந்து 0 க்கு வருது. அப்போ T4 to T5 எடுத்தோம் அப்படின்னா range of input is from 1 to 0, corresponding output is 0. so the waveform becomes like this. Okay, so this is how you have to plot the transfer characteristics based output, okay, with respect to corresponding input. Okay, this is how a quantizer works. Okay, so this is how a quantizer works. so இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேட்டுக்கோங்க, இல்ல அப்படின்னா let's go for next question. so okay, so in case of if you need any problems you can ask me personally. Okay, definitely I'll give problem. Okay, I think it is enough for your understanding. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் sufficient. இதுவே sufficient. Okay, if you still have any doubts or if you have any queries you can definitely ask. Okay, next if you need any more problems additional than this you can ask me individually. Okay, so இதானதுங்க சிக்னல்ஸ் உடைய பேசிக்ஸ்ல சாம்பிளர் குவான்டைசர் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பேசிஸ் ஆஃப் டெக்னிக். next thing we need to see is classification of signal. Classification of continuous time signal, specifically சொன்னோம் அப்படின்னா classification of continuous time signal. I have said that I will complete the portion within 5 weeks. So definitely 5 weeks ன்றது எனக்கு அதிகபட்சம் ஆகாது. If there is an interactive session, if I need to solve more questions, I need to take more time. That means I need at least 5 weeks. So if there is no interaction, then there is no need to solve. Then there is no need to solve more problems in classes. Okay, because all I need to make you to just have a basic understanding. எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா போதும். rest of them if you are still interested you can ask me any questions. ஓகேவா, I will solve your questions. ஓகேவா, அதுவே sufficient நினைக்கிறேன். நான் கொடுக்குற கான்செப்ட்ஸ் கிளியரா படிச்சீங்களே போதும். I have sufficiently thought up to the point. Okay, so next பாத்தீங்கன்னா classification of signal. So the first signal we need to see is unit step signal. Unit step signal. So நம்ம ஸ்பெசிஃபிக்கா எந்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா கண்டினியூஸ் டைம்க்கு பார்த்துட்டு கண்டினியூஸ் டைம். சார் அடிஷனல் கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ண வேண்டிய உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா there is no need to solve at all. Because if you are familiar with 1 or 2 questions, then it is enough for me to go for the next class. First, continuous classification sequence. First பாத்தீங்கன்னா continuous time sequence. Continuous time பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றோம். அதுலயும் ஃபர்ஸ்ட் சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் சிக்னல். ஓகே, யூனிட் ஸ்டெப் சிக்னல். ஸோ எந்த சிக்னல் கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா we are going to define the general representation. What is the general representation? Okay, so the signal will look like this. For time t, f of t, it will be like this.
step is nothing but a sudden jump. Okay, signal or sudden jump ஏற்பட்டிருக்கு அப்படின்னா the step அப்படின்றோம். ஓகேவா? Step signal generally refers to what ன்னு பாத்தீங்க அப்படின்னா it represents a sudden jump. A sudden jump in amplitude. A sudden jump in amplitude. So this is going to be my step signal. Okay. So in the general representation, first general diagram போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது represent பண்ணுங்க. F of t will be if you see for t less than 0, for t less than 0, value இதா இருக்கான்னு பாக்குறேன். So if you see that this portion there is no value. For t less than 0 there is no value, so its value will be 0. For t greater than 0, t greater than 0, for t greater than 0, the value has suddenly become 1. Okay, the value has suddenly become 1. Okay, so for t less than 0, its value is 0. For t greater than 0, its value is 1. So I can represent step signal like this. So for 1, t greater than 0 graph the value 1 ஆகும், t less than 0 graph the value 0 ஆ இருக்கும் அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும்? I can represent it clearly. Okay. At t equal to 0, I cannot exactly say the value. At t equal to 0, you cannot exactly point of discontinuity. So இதுல எக்ஸாக்ட்டா வேல்யூ சொல்ல முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த பாயிண்ட் t equal to 0 டிஃபைன் பண்ண மாட்டோம். எஸ், சம் புக்ஸ் தே ஹவ் ஸ்பெசிஃபைட் இட் as its value as 1/2 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. ஓகே, சில புக்ஸ் வந்து 1/2 ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. பட் ஆக்சுவலி ஆஸ் பர் IES இஸ் ராங். ஓகே, IESல பாத்தீங்கன்னா இட்ஸ் வேல்யூ இஸ் நாட் டிஃபைன்ட் அட் தட் வேல்யூ. அட் தட் பாயிண்ட் இது வேல்யூ டிஃபைன் பண்ண தெரியல. ஓகே, அந்த பாயிண்டோட வேல்யூ தெரியாது. ஓகே, இஃப் யூ டேக் ஸ்டாண்டர்ட் அதர் புக்ஸ் லைக் இது ஆப்பன்ஹைம், அந்த புக் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூ டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, ஈக்குவல் டு 1/2 டெஃபினட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா, இது ரெண்டு வேல்யூ மட்டும் தான். At the point it's at the point of jump there is no specific value for it. Okay, but some books, in some local books and some staffs, okay, they will teach you that at this point of t equal to 0, its value will be 1/2. Actually I have thought that ஒரு காலத்துல நானே கூட டீச் பண்ணிட்டு இருந்தேங்க, t equal to 0 its value is 1/2, but definitely not. Okay, so after attending IES I came to a conclusion that it's definitely not 1/2. Okay, but so இதுதான் என்னதுங்க யூனிட் ஸ்டெப் சிக்னலோடைய ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். அப்போ ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் புரிஞ்சிருக்கும். இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் போட்டோமா, இந்த ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஜெனரல் சிக்னலுக்கு எப்படி இருக்குங்க? ரெப்ரசன்டேஷன் கேன் ஐ ரைட் இட் லைக் திஸ்? ஸோ லெட் மீ டேக் தி சிக்னல் as. ஸோ as per standards let me define the signal. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டாண்டர்ட்ல டிஃபைன் பண்ணிடுறேன். let us see a u of at plus. Sir, step signal is defined with, ஓகேவா, ஸ்டெப் சிக்னல் வந்து எந்த எழுத்துல இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா u அப்படின்ற எழுத்துல இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸ்டெப் சிக்னல் எந்த எழுத்துல இண்டிகேட் பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா u அப்படின்ற எழுத்துல இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸ்டெப் சிக்னல் இஸ் ஜெனரலி ரெப்ரசன்ட் வித் தி லெட்டர் u. ஓகேவா, ஓகே. சோ இந்த சிக்னலுக்கு எப்படி எழுதலாங்க? சோ we know that u of t இதுதான் டிஃபைன் பண்ணோம். இட்ஸ் நதிங் பட் f of t 1 for t greater than 0, 0 for t less than 0. அப்ப இது கூட அப்படியே கம்பேர் பண்றேன். இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் அந்த வேல்யூ 1. ஓகேவா, இப்போ இது அப்படியே எழுதலாமா? அப்போ a for t greater than 0ங்க, இங்க t க்கு பதிலா என்ன இருக்கு? I have at plus b. at plus b greater than 0 which indicates at greater than minus b. அப்போ t greater than minus b by a. t greater than minus b by a. ஓகேவா, அதே மாதிரி 0 for t less than 0. அப்போ என்ன அர்த்தங்க? அப்போ I can write it like this. 0 for t less than minus b by a. So என்னால என்ன பண்ண முடியும்? I can exactly write it like this. So புரியுதுங்களா ஜெனரல் ரெப்ரசன்டேஷன்? So ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் என்னதுங்க? So steps can be represented as u of t. Steps ங்களோட ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா u of t. So இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா I have taken some amplitude where a is nothing but my amplitude. அப்போ இதுக்கான ஜெனரல் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குங்க? The wave form will look like this. Okay, t greater than minus b, t greater than minus b by a. So minus b by a means somewhere here. Its amplitude is a. Okay, for t less than minus b by a, its amplitude is 0. Okay, so அங்க மேல இருக்கிற டயக்ராம்க்கான மேல இருக்கிற ஈக்குவேஷனுக்கான கீழ இருக்கிற வேவ் ஃபார்ம். Okay, okay. So let us see some data. Let us see some questions based on step signal. After that, we will move to impulse. So
u of okay. So சில கொஸ்டின் இதுதாங்க u of t minus 3 இதுக்கான வேவ் ஃபார்ம் மாதிரி சொல்றோம். u of t minus 3 how to draw the waveform for this? Okay, so I'll try to draw the waveform for this. How we can draw? We generally know that for u of t which is nothing but generally u of t ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வச்சு எப்படியாப்பட்ட waveform வந்து எழுதிடலாம். Its values என்னதுங்க 1 for t greater than 0, 0 for t less than 0. Instead of t I have t minus 3. அப்போ u of t minus 3 I can easily write now. That is, so 1 for t minus 3 greater than 0, which indicates t greater than 3, 0 for t less than 3. அப்போ the output waveform will be 1 t greater than 3 இருக்கிறப்ப ஓகே அதோட வேல்யூ 1 இருக்கும். t less than 3 இருக்கிறப்ப அதோட வேல்யூ 0. ஓகே t less than 3 இருக்கிறப்ப அதோட வேல்யூ 0. so this is my output waveform. Okay, so I hope it is clear. Next thing, next question. Sometimes they will ask questions like this also. They will give a waveform. They will ask you to determine what is the equation for that waveform. Okay, so they will ask you to determine what is the equation for that waveform. They will give you some answers. Okay, but in the time நான் answers கொடுக்க போறது இல்ல, உங்களுக்கு அந்த waveform மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு அந்த ஆன்சர் என்னன்னு நம்ம டைரக்டா டிரைவ் பண்ண போறோம். Okay, so let me take the question first. Actually it is an IS question. It is an IS question. இந்த ஃபார்மட்ல ஐஎஸ் கொஸ்டின் அதே கொஸ்டின் கிடையாது, இந்த ஃபார்மட்ல ஒரு ஐஎஸ் கொஸ்டின். ஓகே, so this is the waveform. This is the waveform that was given. Okay, they have asked us to determine the value for that waveform. இதனோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ண சொல்லிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? Definitely we know it is a step signal. It is definitely a step signal. ஏன்னா சடன் ஜம்ப், if there is sudden jump அப்படின்னா it is a step signal. அப்ப என்ன பண்ணலாங்க? I can write like this. So 1 for t greater than 0, 0 for t less than 0. அப்ப I can write it like this. இடத்துல பாருங்க waveform எங்க ஸ்டார்ட் ஆகுது? 5 ல. So u of t 1 for t greater than 5. t greater than 5. What does this means? t minus 5 greater than 0. அப்புறம் 0 for t minus 5 less than 0. புரிஞ்சதா? கிளியரா? அப்ப இதை வச்சு என்ன பண்ணலாங்க? This t can be replaced with t minus 5. Therefore my final expression will be u of t minus 5. Clear? Okay, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் எக்ஸ்பிரஷனோட இங்க இருக்கிற டேட்டாவை ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. ஜெனரல் எக்ஸ்பிரஷனோட அங்க இருக்கிற டேட்டாவை ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? அதோட டேட்டா எக்ஸாக்டா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தட் யூ கேன் ரைட் த ஆன்சர்ஸ் ஈஸிலி. சரியா? ஓகே, ஸோ let us see whether you are able to solve IS question. நம்மளுடைய டிஆர்பில கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிருக்கலாம். பட் கேட்கல அப்படின்னாலுமே நோ இஷ்யூ. ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். மெத்தட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்கஸ் பண்ண. ஸோ த மேத்தமெட்டிக்கல் மாடல் ஷோன் பிலோ. ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் கேட்கலாம். எவ்வளவுதாங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, வேற எதுவுமே இல்லை. this much is given. Okay, ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா x of t equal to u of 2 plus t. So sometimes the question might be like this also. கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து நீங்க u of t minus 2. Option C, x of t equal to u of 2 minus t. Option D, x of t equal to u of t minus 1. Okay, so this is the question first given. So the first thing you need to is try to understand the question. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதோட ஆம்பிளிட்யூட் எங்கேயுமே கொடுக்கல. அப்போ எல்லாத்துக்குமே ஆம்பிளிட்யூட் பார்க்குறேன். எல்லாத்துக்குமே கொஸ்டின்ல ஒன்று இருக்கு. பாசிட்டிவ். ஓகே, நான் ஜெனரல் ரெப்ரசன்ட் எனக்கு தெரியுங்க. ரெப்ரசன்டேஷன் ஜெனரலாக என்னதுங்க? 1 for t greater than 0, 0 for t less than 0. அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிருமா?
அப்படி பண்ணாலும் கரெக்ட் தான், இல்ல டைரக்டா இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸோ u of t which is nothing but 2, so 1 எப்போ இருக்கு பாருங்க, t less than 2 இருக்கிறப்ப. ஓ so I can write like this, t அதாவது 1 for t less than 2, t less than 2 இருக்கிறப்ப அதோட வேல்யூ 1ங்க. see here 1 for t less than 2, 2 விட கம்மியா இருக்கிறப்ப அதோட வேல்யூ 1. 0 for t greater than 2, that is t minus 2 less than 0. okay, t minus 2 less than 0. ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு ஜஸ்ட் செக் பண்றேன். ஓகேவா? let us see if you have taken this question, this option is exactly wrong. ஓகேவா? அந்த ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 100% தப்பு. ஓகேவா? ரீசன் யாரும் சொல்றேன். let us see if you plot that, just to plot the waveform, if you plot the waveform u of t minus 2, எல்லாரும் மைண்டுக்குமே அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. இங்க t minus 2 less than 0 வந்துருச்சுங்க சார். அதானே கிடையாது சார், ஆம்பிளிட்யூட் பாருங்க அதையும் பார்த்தது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ரிசல்ட் கன்க்ளூட் ஆயிருக்குங்க. இந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸ் இப்போ கிரியேட் பண்ணணும். அப்ப எப்படி கிரியேட் பண்றது? லெட் அஸ் see ஃபர்ஸ்ட். நான் இந்த ஆப்ஷன் தப்புனா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். u of t minus 2 அப்ப என்னதுங்க? ஸோ 1 for t minus 2 greater than 0, அப்ப t greater than 2, 0 for t less than 2. அப்ப t less than 2 இருக்கிறப்ப 0, t greater than 2 இருக்கிறப்ப வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது கிடையாதுங்க. இப்போ புரிஞ்சா? அப்ப அந்த வேவ் ஃபார்ம் என்ன ஆகுது? இப்படி போகுது. the waveform is going in this direction, not in this direction. okay, so அப்ப என்னதுங்க? செகண்ட் ஆப்ஷன் டெஃபினெட்லி wrong. let us move for third option. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்புறம் வருவோம். அடுத்து third ஆப்ஷன் போலாம். u of 2 minus t, so 1 for 2 minus t greater than 0, 2 greater than t, 1 for 2 greater than t, or I can say it like this, t less than 2. I can say it like this. Definitely sir, I can definitely say it like this. let us continue. Sorry. okay, so அப்ப இந்த waveform வந்து என்ன ஆகுதுங்க? if you see that waveform, you could clearly see that. so second option நமக்கு மேட்ச் ஆகல. ஏன்? செகண்ட் ஆப்ஷனோட waveform பாத்தீங்க அப்படின்னா it is moving in this direction, it was moving in this direction. so அப்ப செகண்ட் ஆப்ஷன் வந்து டெஃபினெட்லி wrong. நமக்கு என்ன பாத்தீங்கன்னா waveform வந்து t less than 2ல மட்டும் தான் இருக்கணும், t greater than 2ல டெஃபினட்டா இருக்க கூடாது. அப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்து ஆரம்பிச்சேன். தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா if I solve this, ஜெனரல் எக்ஸ்பிரஷன் தெரியும். u of t equal to 1 for t greater than 0, 0 for t less than 0. அப்ப அந்த t greater than 0 சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ 2 minus t greater than 0, 2 will be definitely greater than t, or I can say it like this, t is less than 2. அப்ப t ஓட வேல்யூ 2 விட கம்மியா இருக்கும்போது, t ஓட வேல்யூ 2 விட கம்மியா இருக்கும்போது ஆன்சர் வந்து 1. இதுவே t ஓட வேல்யூ greater than 2 இருக்கும்போது as per the general statement it will be 0. ஓகேவா? அப்போ as per general statement it will be 0. that means for t less than 2, its value has become 1. okay, so t less than 2, its value has become 1. for t greater than 0, it will become 0. so the third option is exactly correct. it was IES 2010 question. so இந்த question ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கேட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா let us move for next one. okay, let us see one more question. 2u minus 2t plus 7, 2u minus 2t plus 7. okay, this is my next question. so plot the waveform plot பண்ணா ஜெனரல் எக்ஸ்பிரஷனுக்கு தெரியுங்க. u of t equal to 1 for t greater than 0, 0 for t less than 0. அப்ப இந்த waveform plot பண்ணோம் அப்படின்னா if I plot waveform for this, initially it was u of t, t equal to t greater than 0 எடுத்துட்டீங்க. இப்போ என்னதுங்க? t க்கு பதிலா 2t minus 7 இருக்கு. அப்ப u of minus 2t plus 7, அப்ப எப்படி எழுதுறாங்க? அதோட ஆம்பிளிட்யூட் previously it was 1, அதான் இந்த 1. ஆனா இப்போ என்ன இருக்கு? its value is 2. அப்ப 2 for what value? minus 2t plus 7 greater than 0. let me take that minus into that side. அப்ப 7 greater than 2t.
அப்ப 7/2 greater than t அல்லது t less than 7/2 அல்லது 3.5 அப்படின்னு சொல்லலாம். அப்போ t யோட வேல்யூ 3.5 விட கம்மியா இருக்கும்போது அதனுடைய வேல்யூ 2. அடுத்து நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி t less than 0. அப்போ நீங்க என்ன செய்யறதுக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு. இங்க t less than 7.2, 3 less than 3.5 இருக்கிறப்போ வேல்யூ 2. அப்போ t greater than 7/2 இருந்தா அதோட வேல்யூ என்ன இருக்குங்க? டெஃபினெட்லி 0வா தான் இருக்கும். அப்ப இதோட அவுட்புட் வேவ் ஃபார்ம் பிளாட் பண்ணோம் அப்படின்னா t f of t, so it is nothing but 2u of t. அப்ப என்னதுங்க? ஆம்ப்ளிடியூட் will be +2. என்னதுங்க? t less than 7/2, 3.5 விட கம்மியா இருக்கும்போது, t யோட வேல்யூ 3.5 விட கம்மியா இருக்கும்போது அதோட ஆன்சர் என்னது? It is 2. புரியுதா? The waveform will look like this. I hope it is clear until this. Let's move to next question. Let's solve one more question. -2u bracket -4t -20. Let us see. Let us solve this. We know the general representation of step signal என்னதுங்க? Which is 1 for t greater than 0, 0 for t less than 0. Okay. So t இருக்கும்போது t greater than 0 ஓட வேல்யூ 1. அதோட ஆம்ப்ளிடியூட் என்னவோ அதான் அந்த இது. அதுக்கு அடுத்து t less than 0க்கு ஆம்ப்ளிடியூட் 0. அப்ப அப்படியே கம்பேர் பண்றேன். அப்போ -2 u of -4t -28. I can write it like this. -2 because its amplitude is now -2. அடுத்து -4t -28 greater than 0. அப்போ -4t அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். அப்போ -28 greater than 4t. இந்த 4 கீழே எடுத்து வந்துடலாம். -28/4 greater than t, or else I can write this t less than -7. t less than -7 அப்படின்னு டெஃபினட்டா எழுத முடியும். 7 4 20. அடுத்து அப்போ t less than -7 இருக்கிறப்ப அதனோட வேல்யூ -2. அப்போ t greater than -7 இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ 0வா தான் இருக்கும். ஓகேவா? t less than -7 இருக்கிறப்ப அதோட வேல்யூ -2. t greater than -7 இருக்கிறப்ப அதோட வேல்யூ 0. அப்போ I can plot it like this. Plot it here. That is t less than -7. t யோட வேல்யூ -7 இருக்கும்போது, அதை விட கம்மியா இருக்கும்போது, ஓகேவா? கம்மியா இருக்கும்போது ஆம்ப்ளிடியூட் என்னன்னு பாருங்க, -2. This is my positive amplitude axis. Negative amplitude axis. So -2 is somewhere here. So t less than -7, -7 விட கம்மியா இருக்கிறப்ப அதோட ஆம்ப்ளிடியூட் -2. t greater than -7, -7 விட அதிகமா இருக்கும்போது அதோட ஆம்ப்ளிடியூட் 0 ஆயிடும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதாங்க. This is how a step function generally works. Okay. So until this, if you have any doubt, you can ask. இல்ல அப்படின்னா let us move for next. Let's go for next. Important function signalsல impulse function. Next function பாத்தீங்க அப்படின்னா impulse function. So step functionக்கு area define பண்ண முடியாது. திரும்ப சொல்லிடுறேன். You cannot define area for a step function because step function is an power signal, not an energy. Okay. So it is neither energy nor power. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து ஏரியா டிஃபைன் பண்ண முடியாதுங்க. இவ்வளவுதான் ஏரியா சொல்ல முடியாது. பிகாஸ் இட் கோஸ் ஆன் எக்ஸ்டெண்டிங் அப் டு இன்ஃபைனைட். ஓகே, ஏதாவது ஒரு இன்ஃபைனைட் வரைக்கும் போகும். இது -∞, அது இது +∞. அதான் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு ஏரியா டிஃபைன் பண்ண முடியாது. சரி, அடுத்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனுங்க. ஸோ இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் இதுதான் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் எ டெல்டா ஃபங்க்ஷன். டெல்டா மீன்ஸ் நத்திங் பட் இம்பல்ஸ் தான் அப்படி சொல்லுவாங்க. டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, டெல்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இட் இஸ் denoted by the letter. It is denoted by the letter del of t. It is denoted by the letter del of t. ஓகேவா?
this delta indicates this delta or impulse. Okay, T refers to continuous time. Okay, so the general representation பார்த்தோம்னா general representation. First, let me draw the basic representation. Let me draw the basic representation followed by let's go for its general representation. அப்போ basic representation எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா it will be like this. Impulse is nothing but actually it is a sticking. Okay, impulse அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா it is a stick that lies that extends up to infinity at only one particular time. Impulse is nothing but a stick that extends up to infinity at only one particular time. Okay, so இந்த மாதிரி தாங்க வேவ் ஃபார்ம் இருக்கும். இம்பல்ஸ் வேவ் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கு. அதனாலதான் இம்பல்ஸ் வந்து ஜென்ரலா மின்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பல்ஸ் சிம்பிளா சொல்லணும். மின்னல் என்னதுங்க? at instant ஒரு ஃபிளாஷ், அந்த ஃபிளாஷ் தான் பாத்தீங்கன்னா இம்பல்ஸ். ஓகே, சோ வேவ் ஃபார்ம் இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். இட் இஸ் நதிங் பட் ஸ்டிக். ஓகே, இதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா del of t will be at எந்த இடத்துல அந்த இம்பல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதோ the place where that impulse exists at that point its value will be infinite. Okay, the place where that impulse exists, எந்த இடத்துல அதோட impulse value exist ஆகுதோ அந்த இடத்துல அதோட வேல்யூ இன்ஃபினிட்டியா இருக்கும் for rest of the places t not equal to 0 அல்லது t equal to elsewhere its value will be 0. Okay, எந்த இடத்துல இந்த ஸ்டிக் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் அதோட வேல்யூ இருக்கும். அந்த இடத்துல அதோட வேல்யூ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டியா இருக்கு. இதுவே மத்த எந்த இடத்துலயும் அதோட வேல்யூ இல்ல. அப்ப என்னதுங்க? மத்த எல்லா இடத்துலயும் அதோட வேல்யூ 0. if you see here from this point or from up to this point you can see all the places the stick does not exist. ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் ஸ்டிக் இருக்கு. அப்ப அந்த இடத்துல மட்டும் அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி. rest of the portions its value will be 0. சரியா? இது வரைக்கும் போயிதா? இப்போ ப்ரீவியஸா என்ன பண்ணோம்? ஸ்டெப் பண்ண ஆம்ப்ளிடியூட் 1 அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். இந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட் 0. ஆம்ப்ளிடியூட் 0க்கான I have to define whether if it has some area or not. இந்த குச்சிக்கு ஏதாச்சும் ஏரியா இருக்கா அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ், பை டிஃபால்ட் இட் ஹேஸ் சம் ஏரியா. அந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா எழுதிடுறேன். ஃப்ரம் இன்டகிரேஷன் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி del of t dt its area is 1. Sir, how you can say the area for a stick whose amplitude is infinite? You can say it is 1. எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி சொன்னீங்க இது? How is it possible? So let me tell. Purpose of integration. First, integration of purpose பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் சொல்லியாச்சு. இன்டகிரேஷனோட பர்பஸ் வந்து டு டிஃபைன் ஏரியா ஆஃப் an object. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் உடைய ஏரியா டிஃபைன் பண்றதுக்கு you will use integration and differentiation. Okay, now how this is going to relate with this one? How you okay, let us continue. So how I can say its value is 1? I can say it clearly, very simple. Okay, இது எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இது ஏன் ஏரியா 1 சொல்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஆக்சுவலி எப்பயுமே இம்பல்ஸ் எழுதுறப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆம்ப்ளிடியூட் ரெப்ரசன்டேஷனோட சேர்த்து கீழே ஏரியாவும் சேர்ந்து எந்த ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இம்பல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற போது நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட், மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ஆம்ப்ளிடியூடோட சேர்த்துட்டு கீழே ஏரியா இருக்கும் தெரியுங்களா, அந்த ஆப்ஷன் தான் எக்ஸாக்ட்லி கரெக்ட். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தனியாகவும் ஏரியா தனியா இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஷன் ராங் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? எந்த ஆப்ஷன்ல மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனும் இருக்கு ஏரியாவும் இருக்கு, இது ரெண்டுமே எங்க இருக்கோ அதுதான் எக்ஸாக்ட் ரைட் ஆப்ஷன். அது எல்லா ஆப்ஷனும் டிஸ் ராங். சரியா? ஓகே, சோ now we can go for our question. How we can say the area is 1? ஓகேவா? Actually impulse is derived from a unit rectangular pulse. இம்பல்ஸ் எங்க இருந்து உருவாக்கி இருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் ரெக்டாங்குலர் பல்ஸ்ல இருந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகே, யூனிட் ரெக்டாங்குலர் பல்ஸ் பேர்ல இருக்கு யூனிட் ரெக்டாங்குலர் பல்ஸ். தட் மீன்ஸ் இட் இஸ் a rectangular pulse whose area is 1. ஓகேவா? ஒரு ரெக்டாங்குலர் பல்ஸ் எடுத்திருப்பாங்க சார், அதனோட ஏரியா 1 இருக்கும்.
Okay, so it is nothing but it is derived from this rectangular pulse. Okay, இது வந்து ஒரு rectangular pulse. இதனுடைய ஏரியா பாத்தீங்கன்னா 1 இருக்கும். If you see this rectangular pulse length என்னதுங்க, length வந்து பாத்தீங்க அப்படின்னா, so actually area of rectangle என்னதுங்க, length into breadth. Area for this rectangle will be length into breadth. Length என்னன்னு பாருங்க, alpha by 2 ல இருந்து alpha by 2. அப்ப டோட்டலா இங்க ஒரு alpha by 2, இங்க ஒரு alpha by 2. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா alpha. breadth பாருங்க 1 by alpha. அப்ப ஏரியா என்னதுங்க, its value is 1. Okay, so ஏரியா வந்து எப்படி 1 சொல்றோம், I have taken a rectangle such that its length and breadth ரெண்டுத்தோட வேல்யூ ப்ராடக்ட் பண்றப்ப என்னோட வேல்யூ 1 இருக்கு. ஓகே, இதுல இருந்து எப்படி சார் இம்பல்ஸை உருவாக்கி இருப்பாங்க? வெரி சிம்பிள். நீங்க அந்த வேவ் ஃபார்ம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வேவ் ஃபார்ம் எந்த டைம்ல இருக்குன்னு பாருங்க. If you see that impulse waveform, it exists only at one particular time, that is at time t equal to 0. Default waveform எங்க டைம்ல இருக்கு, time t equal to 0 அப்படின்ற போர்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. அப்போ if I make alpha equal to 0, just put alpha tending to 0. அப்ப alpha 0 பண்ணிட்டேன் அப்படின்னா இதனோட வேல்யூ 0க்கு போயிடும், இதனோட வேல்யூ 0க்கு வந்துடும். 1 by 0 will be infinite. ஓகே, அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, இது அப்படியே எனக்கு என்ன ஆகுது, I am compressing it horizontally, I am expanding it vertically. ஓகேவா, நான் ஹரிசாண்டலா கம்ப்ரஸ் பண்றேன் by making alpha to be 0. As a result of this compression, it need to expand in some way. This expanding vertically. ஓகேவா, எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா horizontal compression apply பண்றதுனால it has no other option but it had to expand vertically. அந்த vertical expansion தான் என்னதுங்க எனக்கு இந்த impulse create பண்ணுது. ஓகே, now you understood how the area of impulse is 1 because it is derived from a unit rectangular pulse. That is why its area is 1. Okay, I hope it is clear until this point. இது வரைக்கும் புரியுதுங்களா? இது வரைக்கும் டவுட் இருந்தா கேட்கோங்க, இல்ல அப்படின்னா let us go for the general definition, general representation. So let us take a general steps impulse signal. That is A del of AT plus B. So what will be the value? Okay, what will be the value for this? Let us see A for AT plus B greater than equal to 0. அப்போ AT equal to minus B, அப்போ T equal to minus B by A. அப்போ T not equal to minus B by A ல அதனோட வேல்யூ 0 இருக்கும். ஓகேவா, T not equal to B by A ல அதனோட வேல்யூ 0 இருக்கும். இப்போ என்னோட क्वेश्चन என்ன, what is the area for this? What is the area for this? அது தெரியணும்ல. அப்ப அது தெரியாம இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுறோம் அப்படின்னா it is wrong. இது வரைக்கும் எழுதுறது யூஸ் கிடையாதுங்க, இதுக்கப்புறம் நீங்க அந்த ஏரியாவோட டிஃபைன் பண்ணணும், அதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். If you are not able to specify the area of the impulse until this expression, what you have written is wrong. ஓகேவா, உங்களால அந்த ஏரியா ஸ்பெசிஃபை பண்ண முடியல அப்படின்னா இது வரைக்கும் நீங்க எவ்வளவு பர்ஃபெக்டா எக்ஸ்பிரஷன் எழுதியிருந்தாலும் it is wrong. ஓகே, அப்ப how we can find the area? By integrating. If you integrate, you can determine the area. So இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி let us go for some sums. அப்ப அந்த sums வச்சுட்டு ஏரியா டிஃபைன் பண்ணலாம் such that from there you can rate this one. Okay, அதை வச்சு நீங்க ரேட் பண்ணிக்கலாம். Okay, let us take some sums. Okay, so அப்போ இந்த A அப்படின்றது என்னதுங்க, is definitely not its area, its value is infinite. ஓகேவா, its value is infinite. ஓகேவா, அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி, A கிடையாது. ஓகேவா, அப்ப என்னதுங்க, இந்த A இங்க வராது. புரிஞ்சதா? நான் ஏன் திரும்ப ஸ்டிச் பண்றேன், உங்களுக்கு புரியுதுங்களா? ஏரியா டிஃபைன் பண்றப்ப என்னதுங்க, நீங்க தனியே இது கண்டுபிடிக்கணும். இங்க என்ன வேல்யூ இருந்தாலுமே இங்க அப்பியர் ஆகாது. வாட் எவர் பி தி வேல்யூ ஹியர், இட் won't appear here. ஸ்டெப்புக்கு வந்த மாதிரி இங்க வராது. ஓகேவா, யூ நீட் டு ஃபைண்ட் செப்பரேட்லி. ஓகேவா, அது எப்படி அப்படின்றதுதான் தனியா ஃபைண்ட் பண்றோம். அந்த ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்ஃபில் ஆயிடும். ஓகேவா, let us see. Let me take some sums. மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட்ங்க, வாட் இஸ் del of t? எனக்கு ஜெனரலா del of t ஓட வேல்யூ தெரியுங்க. இன்ஃபினிட்டி ஃபார் t ஈக்குவல் டு 0, 0 ஃபார் t நாட் ஈக்குவல் டு 0. அப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா del of t minus 3, I can write it like this. 1, so infinity
infinity. For t minus 3 equal to 0, t minus 3 equal to 0, that means t equal to 3 ல அதோட வேல்யூ infinity. அப்புறம் t not equal to 3 ல its value is 0 other than 3 elsewhere its value will be 0. ஓகேவா? t equal to 3 இருக்கும்போது அதோட வேல்யூ இன்ஃபினிட்டிங்க. t ஓட வேல்யூ 3 இருக்கும்போது அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி. t 3 இல்லாத போது, ஓகேவா, t ஓட வேல்யூ 3 இல்லாத போது அதோட வேல்யூ என்னதுங்க? டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? அந்த மற்ற எல்லா இடத்துலயுமே இம்பல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகல. ஓகேவா? ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் தி இம்பல்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனாலதான் அந்த ரீஜன் என்ன இருக்கும், அதோட வேல்யூ 0ன்னு போட்டேன். நான் திரும்பவும் அதை சொல்றேங்க. If you are not able to specify the area, this expression is of no use. We need to find the impulse area. Impulse area எப்படி கண்டுபிடிங்க? Integral minus infinity to infinity del of t dt. I can determine the area. Let us find integration from, this implies integration from minus infinity to infinity del of t minus 3 dt. சார் இங்க dt இருக்கு, ஆனா இங்க t minus 3 இருக்கு. அப்ப எனக்கு என்ன பண்ண முடியாதுங்க? directly I cannot perform integration. Okay, you have studied this in school maths. Okay, school maths சொல்லி கொடுத்திருப்பாங்க. என்ன இருக்கோ அது இங்க இருந்தா டைரக்டா you can integrate. பட் இங்க t minus 3 இருக்கு, இங்க வெறும் t மட்டும் தான் இருக்கு. அப்ப இன்டெகிரேட் டைரக்டா பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க? You have to convert it to some other variable such that these two parameters becomes common. Okay, you have to convert it to some other parameter. இங்க இருக்கிறத ஏதோ ஒரு parameter assume பண்ணிட்டு அந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க such that இந்த வேல்யூ இதுவும் காமனா வரும். That is, let me show it here. Let t minus 3 equal to alpha எடுத்துக்கிறேங்க. Let t minus 3 equal to alpha அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா t minus 3 ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, now differentiate t minus 3 with respect to alpha. ஓகே, அப்ப dt so differentiating t with respect to alpha. அப்போ differentiate பண்ணோம் அப்படின்னா dt differentiation of 3 will be constant which is equal to d alpha. ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்றதுக்காக இதை வந்து வேற ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். அசைன் பண்ணி என்ன பண்றேங்க, I am differentiating this. ஓகேவா? such that t differentiation will give dt, t alpha will give d alpha. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன ஆயிடுங்க, அப்போ instead of this expression இந்த t minus க்கு பதிலா நான் ஆல்பாவும் dt க்கு பதிலா d ஆல்பாவும் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்ப என் எக்ஸ்பிரஷன் என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். Therefore my expression will be like this: minus del of t minus க்கு பதிலா ஆல்பா into d alpha, dt க்கு பதிலா d alpha. சார் லிமிட்ஸும் ரொம்ப எசென்சியல். t minus 3 இருக்கும்போது இன்டர்வல் லிமிட் minus infinity to infinity. அப்ப ஆல்பாவா இருக்கும்போதும் அதே இன்டர்வல் தான். ஓகேவா? ஸோ ஃபார் t minus 3 இன்டர்வல் லிமிட் இஸ் ஃப்ரம் minus infinity to infinity. இதுக்கு பதிலா ஆல்பா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்பயும் எனக்கு என்ன ஆகுதுங்க, இன்டர்வல் லிமிட் வேரி ஆகாது, அதே ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இன்டர்வல் லிமிட் வில் ரிமைன் as it is. And we already defined the value for this. What is the value of this? இதான் ப்ரீவியஸா கண்டுபிடிச்சோம். What is the value of this? Integration from minus infinity to infinity del of t dt என்னோட வேல்யூ என்னதுங்க, 1 அப்படின்னு பார்த்தோம். The area of this impulse on integrating I will get 1. How we have find this? Just by taking its parent signal. Parent signal என்னதுங்க, இது எங்க உருவாச்சுன்னு பார்த்தேன், ஒரு யூனிட் ரெக்டாங்கிள் பல்ஸ், அங்கிருந்து அதோட ஆன்சர் 1 அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அப்ப இந்த என்டையர் வேல்யூக்கு பதிலா I am replacing it now with 1. ஓகே, அப்ப இந்த சிக்னலோட ஏரியா என்னதுங்க, இந்த சிக்னலோட ஏரியா 1. ஓகேவா? So the area of the signal will be 1. So until this I hope it is clear. So let me erase this. Let me write down the result directly. So the result will be, its area will be 1 and the function values I have written here. Okay, until this it is clear. இது வரைக்கும் புரியுதுங்களா? Until this it is clear. Okay, let's move to the next thing. Del of t plus 3.
Let us define the same. So infinity for t equal to -3, 0 elsewhere. Area, let us find integration from -infinity to infinity del of t plus 3 dt. This is nothing but, so let t plus 3 equal to alpha, differentiating this with respect to dt. Upper dt equal to d alpha. Again integration limit we want to change. Upper del alpha d alpha. This value is 1. So the signal will be like this. It will be defined at t equal to -3. T equal to -3 la மட்டும் தான் டிஃபைன் ஆகும். T equal to -3 la மட்டும் அதோட வேல்யூ டிஃபைன் ஆகும். Its value is infinity at that point. Okay. Its value is infinity at that point. Okay. Clear. Let us move next. So del of 2t. Let us solve this. So del of 2t will be infinity for 2t equal to 0, t equal to 0, அப்போ 0, t elsewhere. அதாவது t not equal to 0. Okay. Now let us say the answer. இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்க. என்ன பண்ணுங்க? Perform integration. Integral -infinity to infinity del of 2t into dt. வெறும் dt t இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. 2t இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? Let 2t equal to alpha. Differentiating this, the t2 வந்து அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறோம். அப்போ t equal to alpha by 2. Now differentiate this. dt equal to 1/2 into d alpha. அப்போ எங்கெங்கெல்லாம் dt இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்க? 1/2 into d alpha போடணும். அப்போ I can replace it like this. Integration from -infinity to infinity del of alpha d alpha by 2. d alpha by 2. And dt has been replaced with d alpha by 2. Sir, limit check பண்ணலாம் சார். லிமிட் பாருங்க. இந்த இன்டகிரேஷன் லிமிட் ஏன் சேஞ்ச் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபினிட்டி பை 2னாலும் இன்ஃபினிட்டியே தான். இந்த 2 வந்து டினாமினேட்டருக்கு வந்தாலும் இன்ஃபினிட்டி தான். அப்போ இன்டகிரேஷன் லிமிட் மாறாது. ஓகேவா? அதனாலதான் என்ன பண்ணல, லிமிட்ஸோட வேல்யூ நான் கவலை பண்ணல. ஓகேவா? இன்ஃபினிட்டி பை 2னாலுமே அது இன்ஃபினிட்டி தான், மாற போறது இல்ல. சரியா? அடுத்து இந்த 1/2 வெளியே எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஃப்ரம் -infinity to infinity del alpha d alpha. We know that this one value I know 1. அப்போ 1/2 into 1. This is nothing but 1/2. அப்ப இதோட ஏரியா என்னதுங்க? Its area is 1/2. So இது வரைக்கும் ஏரியா என்ன வந்தது? 1. Now what is the area? 1/2. So the signal will be like this. So it will be defined at t equal to 0 with an amplitude of 0. But whose its area will be now 1/2. Instead of 1, it will be 1/2. I hope it is clear. Now let us go for next question. Instead of plus 2t, what happens if we have minus 2t? Instead of plus 2t, what happens if we have minus 2t? Let us see. இது சேஞ்ச் ஆக போறது இல்ல, இங்க சேஞ்ச் ஆகும். plus 2t பதிலா minus 2t. அப்ப இந்த என்ன எடுத்துங்க, இங்க -2 ஆயிடுச்சா? -2 இந்த பக்கம் தந்துடுறேன். அப்போ minus alpha by 2. Okay. Now the value will be changed inside. That is, it will be like this. Minus d alpha by 2. Okay. Interval limit பாருங்க, இங்கதான் விஷயமே இருக்கு. Interval limit என்ன பாருங்க, infinity less than t less than -2t less than infinity. Minus infinity less than -2t less than infinity. If I multiply the entire expression with minus, அப்ப என்ன எடுங்க? Infinity less than 2t less than minus infinity ஆயிரும். அப்ப I can say it like this. Minus infinity greater than 2t greater than infinity. Okay. அப்ப minus infinity அப்படியே எக்ஸ்பிரஷன் எடுத்துங்க, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2tக்கு பதிலா என்ன ரிப்ளேஸ் பண்ணிருக்கோம்? ஆல்பா ரிப்ளேஸ் பண்ணோம். அப்ப என்ன எடுங்க, இன்டகிரேஷனோட லிமிட்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, now we get changed from -infinity to infinity ல இருந்து infinity to -infinity மாறிடும். Because it has been changed to minus d alpha t alpha. அப்ப என்ன எடுத்துங்க, because of this my limits will change from clear. I hope it is clear until this. இது புரிஞ்சுதுங்களா?
பேசிக் மேக்ஸ்ங்க, ஸ்கூல் மேக்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. அப்ப என்ன ஆச்சுங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டெல் ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா பை 2. ஓகேவா? until this I hope it is clear. It is clear until this. Okay, so we know that integration formula, integration ஒரு basic formula இருக்கு. Integration from a to b can be written as integration from minus b to a. மைனஸ் ஒரு காமன் எழுதிட்டு I can write as b to a அப்படின்னு எழுதலாம். இப்போ என்ன பண்ணாங்க, instead of this I can write it like this, integration from minus infinity to infinity ஒரு minus sign del alpha d alpha by 2, minus minus will become plus. Integration from minus infinity to infinity del alpha minus d alpha, இந்த 1/2 எடுத்துட்டோம் அப்படின்னா it will be 1/2 into integration from minus infinity to infinity del alpha d alpha, its area is 1. அப்ப என்னதுங்க, 1/2 into 1, its value will be 1/2. அப்ப இதோட ஏரியா என்ன, again 1/2. So from this let us conclude a super result. Okay, from this let us conclude a great result. So இங்க இருந்து எனக்கு என்ன தெரியுதுங்க, ப்ரீவியஸ் क्वेश्चन இந்த क्वेश्चन கம்பேர் பண்ணினா ஒரு விஷயம் கிளியரா தெரியும். del of minus 18 நாலோ del of 18 நாலோ, that is del of minus 2t நாலயும் del of 2t நாலயும் எனக்கு ஏரியா என்னதான் வருது, ஏரியா ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவா? so from question 3, question del of 2t ஏரியா என்ன வந்தது 1/2. from question del of minus 2t அப்பயும் ஏரியா என்ன வந்தது again 1/2. அப்ப இங்க இருந்து நான் ஜெனரல் எக்ஸ்பிரஷன் கன்க்ளூட் பண்ணிடலாமா? let us go to that expression. Let us see a del of at plus b, which is nothing but infinity at plus b equal to 0, t equal to minus b by a, 0 elsewhere. 0 elsewhere. Now let us see here 0 elsewhere. Let us see area என்னதுங்க, whatever the value that is present here, இங்க என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் எழுதிருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கலாங்க, del of t minus 3 ஏரியா வந்தது 1 ஆ இருந்தது. ஓகே, so del of t minus 3 அந்த ஏரியா வந்து 1 ஆ இருந்தது. ஓகேவா? அப்போ whatever the value of t here, இப்போ பாருங்க 2 வந்தது, வேல்யூ வந்து 2 வந்தது, மைனஸ் 2 வந்தது, வேல்யூ வரப்போ 2 1/2 ஆயிடுச்சு. ஓகே, அப்போ டீக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதுதான் என்னவா இருக்கு, ஏரியாவா வந்திருக்கு. ஓகேவா? டீக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அது ஏரியா வந்திருக்கு. அப்ப இங்க இருந்து என்ன பண்ணலாங்க, I can conclude the area like that, that is whatever the value of here, அது ஸ்பெசிஃபிக் என்னதுங்க, it is nothing but I have to write it in terms of modulus. ஏன் மாடுலஸ்ல, if it is negative it is positive here, even though it is negative here it is positive here. என்னதான் இங்க நெகட்டிவா வந்தாலும் இந்த இடத்துல வேல்யூ பாசிட்டிவ். ஓகே, அப்புறம் வெளியில ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, அப்ப இதுதான் என்னதுங்க அதனுடைய ஏரியா. ஸோ therefore the area of an impulse will be the amplitude of that impulse multiplied by the divided by the value what is with the coefficient of t. t minus t இந்த பக்கம் இருக்கிறாங்க, வெறும் இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் தான். சரியா? ஏன்னா இங்க பாருங்க t minus 3 இருக்கிறப்ப ஏரியா 1 தான். இந்த எக்ஸ்பிரஷன் இந்த minus 3 plus 3 அந்த எக்ஸ்பிரஷன் அஃபெக்ட் பண்ணல. அதேதான் எனக்கு என்ன பண்ண போறது இல்ல, இது பிளஸ் டி எஃபெக்ட் பண்ண போறது இல்ல. வாட் எவர் த வேல்யூ ஆஃப் டி க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதோட ஏரியா அதுவும் பாசிட்டிவ்ல தான் டிசைட் ஆகும். சரியா? ஸோ திஸ் இஸ் த திங் தட் வி ஹவ் சான் இன் திஸ் வீடியோ. ஸோ இன் திஸ் கிளாஸ், இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் கண்டினியூ ஃப்ரம் த ரிமைனிங். ஸோ இன்னும் கொஞ்சம் சம்ஸ் பார்த்துட்டு வி வில் கோ ஃபார் ரெக்டாங்குலர் பல்ஸ் followed by triangular signal, followed by ramp, followed by operations of signals. Okay, that one we will complete in next class. After that we will move to next session. So I hope in tomorrow session, day of tomorrow session I will complete signals basics. Okay, the operations முடிச்சிட்டு இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we will start the systems. Okay, thank you.